கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த சிலுவை தியான இந்த நிகழ்விலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவது சொன்னது போல 7 பூக்களை தமது வார்த்தைகளினாலே செயல்களினாலே ஆண்டவர் அதை நிறைவேற்றினார் என்பதை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அந்த 7 பூக்கள்ல முதலாவது பூ வந்து நமக்கு மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு பூவை கர்த்தர் உதிர்த்தார். இந்த மன்னிப்பு இல்லை அப்படின்னு சொன்னா நான் ரொம்ப டீப்பா போகல, நான் மேலோட்டமாகவே உங்களுக்கு காரியங்களை ஒரு தியானமாக, ஒரு பிரசங்கமாக அல்ல, ஒரு தியானமாக நம்முடைய சிந்தையை தூண்டுகிற விதமாக அப்படியாக இந்த மன்னிப்பை நான் எடுப்பதற்காக கர்த்தர் உதவி செய்வாராக. முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார் லூக்கா 23:34 பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றார். இவர்களுக்குன்னா யாருக்கு? நமக்கா? இவர்களை மன்னியும் சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவங்க ஜனங்கள் எல்லாமே முன்னாடிதான் நிற்கிறாங்க. ஆண்டவரே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதை சொல்லல, இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல பார்க்கும் பொழுது இவர்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதற்காக சொன்னார் அப்படின்னா, அவர்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு நீங்க தண்டனை வழங்க வேண்டாம். இவர்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு, பாவங்களுக்கு, தவறுகளுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டாம், ஆண்டவரே தண்டிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவர்களுக்கு, இவர்கள் செய்த செயல்களுக்கு, இவர்கள் செய்த தப்பிதங்களுக்கு, இவர்கள் மறந்தும் என்னவென்றே செய்யாமல் தெரியாமல் அவர்கள் செய்கிற செயல்களுக்கு மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு பரிந்து பேசுகிறதான ஒரு அனுபவத்தை முதலாவது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அதே போல இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா, இவர்கள் அப்படின்னா, இப்ப எனக்கு முன்னாடி பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா நான் இவர்களை பார்த்து இவர்கள் இவர்கள் அப்படின்னு வந்து நான் சொல்லலாம். ஆனால் இவர்களுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க நினைக்கிற மாதிரி அங்கே இருந்த ஜனங்களுக்காக மாத்திரம் ஆண்டவர் அதை சொல்லல, இந்த உலகத்தினுடைய சகல ஜனங்களுக்காக சொல்லப்பட்டதுதான் இவர்களுக்கு. ஏன் இவர்களுக்கு சொன்னாரு? அப்ப ஆண்டவர் எங்க இருந்தார்? சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார். பரத்திலே அவர் என்ன பண்ணாரு? சிலுவையிலே மேலாக அவர் தொங்கிக் கொண்டிருந்தார். அப்பதான் பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த பூமியிலே உள்ள ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி. இது 2வதான ஒரு காரியம். இவர்களுக்கு சொல்லல, ஆண்டவர் இந்த பூமி அனைத்துக்கும் உள்ள ஜனங்களுக்கும் ஆண்டவர் அதை சொல்லி நிறைவேற்றினார். அடுத்தது பார்த்தோம்னா, இவர்களுக்கு சொன்ன இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ஆண்டவரை குற்றப்படுத்தி ஆண்டவருக்கு இப்பேற்பட்ட ஒரு குற்றவாளியா ஆண்டவரை சுமத்துறது ஜனங்கள் தான். அப்ப ஒரு தேவகுமாரனையே வந்து குற்றப்படுத்தி, கிறிஸ்துவை குற்றப்படுத்தி அவரை சிலுவையிலே தொங்க விடப்பட்டிருக்கும் பொழுது சாதாரண தண்டனை கிடைச்சிருமா? நினைச்சு பாருங்க. ஒரு கம்பெனி GM போய் நம்ம அடிச்சோம் அப்படின்னா அவர் சும்மா விட்டுருவாரா? இப்ப கரூர் SP இருக்காரு, அவரை போய் நம்ம தண்டிச்சா அவர் வந்து பரவாயில்ல, என் தவறை சுட்டி காட்டுனதுக்காக கோடான கூடி நன்றின்னு சொல்லுவாரா? இல்ல, வெளுத்து உறுத்தி எடுத்துருவாங்க. அதுதான் நடக்கும். அதாவது வாழ்நாள்ல அப்பேற்பட்ட அடிகளை எல்லாம் அன்னைக்கு தான் நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் இவர்களுக்கு மன்னின்னு சொன்னதனுடைய அர்த்தம் என்னன்னா, என்னை தண்டிக்கிறதுனால, என்னை குற்றப்படுத்துறதுனால, எனக்கு விரோதமான சாட்சிகளா இவர்கள் மாறினதுனால வரக்கூடிய சாபத்தினின்றும், வரக்கூடிய அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்றும், இன்னும் சொல்ல போனா பிதாவினுடைய கோபத்துக்கு நேரடியா இவர்கள் ஆளாகி அவர்கள் இல்லாமலேயே போகக்கூடிய ஒரு நிலைமையும் வந்துவிடும் என்று சொல்லிதான்
ஆண்டவர் சொன்னார் இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு. அப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இவர்களுக்கு என்று ஆண்டவர் சொன்னதனுடைய அர்த்தம் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்த காரியத்துக்குள்ள நம்ம போவோம். யார் யாரையெல்லாம் ஆண்டவர் மன்னித்தார்? சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் யார் யாரையெல்லாம் மன்னித்தார் அதை நம்ம பார்க்கலாமா ஒவ்வொன்றா? லூக்கா 22:63 சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னை தண்டித்தவர்களையும் தன்னை காயப்படுத்தினவர்களையும் ஆண்டவர் மன்னித்தார். நம்முடைய வாழ்க்கையையும் அதுபோல நடக்கக்கூடிய சம்பவங்கள் உண்டு. தன்னை தண்டித்தவர்களையும் தன்னை காயப்படுத்தினவர்களையும் ஆண்டவர் மன்னித்தார். அதே போல லூக்கா 22:45 சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னை தூஷித்தவர்களை ஆண்டவர் மன்னித்தார். அதே போல தன்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களை ஆண்டவர் மன்னித்தார். தன்னை யார் என்று அறியாதவர்களை லூக்கா 23:3 சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னை யார் என்றே அறியாத ஜனங்களை ஆண்டவர் மன்னித்தார். அதே போல தன்னை குற்றவாளிகளாக்கி திருடர்களோடு ஒப்பிட்டு தன்னை காமிக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை மன்னித்தார். லூக்கா 23:33 சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது தன்னை யூதரின் ராஜாவாக அறியாதவர்களை ஆண்டவர் மன்னித்தார். ஆண்டவருக்கு ஒரு ராஜரீகம் இருக்குங்கிறதே அறியாத ஜனங்களாய் அவர்கள் இருந்ததுனால கூட கர்த்தர் அவர்களை மன்னித்தார். அதிலே 23:2 37 அந்த யூதரின் ராஜாவாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிறதை சொல்லுகிறது நமக்கு. அடுத்தது தன்னுடைய வஸ்திரத்தை பங்கிட்டவர்களை, பரிசுத்தமான வஸ்திரம், வல்லமையுள்ள வஸ்திரம், அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகப்படுத்தின ஆதாரம் நமக்கு வேதத்திலே இருக்கிறது. அந்த வஸ்திரத்தை பங்கிட்டு கொண்டவர்களை, சீட்டு போட்டவர்களை ஆண்டவர் மன்னித்தார். அதே போல இன்னைக்கு நம்மளும் அதே மாதிரி தான் பண்றோம். ஆண்டவர் இருக்கும் பொழுதே அநேக காரியங்களுக்கு நீர் பெரியவன், நான் பெரியவன், என்னுடைய பங்கு அதிகம், உன்னுடைய பங்கு அதிகம்னு சொல்லி கர்த்தருடைய காரியங்களுக்காக போட்டி போடுகிறதான ஒரு நிலைமை அதிகமாக இருக்கிறது. ஆனால் அவர்களை கூட ஆண்டவர் மன்னித்தார் அப்படிங்கிறத சிலுவையிலே நம்ம பார்க்கிறோம். அடுத்தது தன்னை கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்ளாதவர்களை 23 அதிகாரம் 2 35 சொல்லுகிறது, தன்னை கிறிஸ்துவாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை, அதை குற்றப்படுத்தினாங்க. ஆனா தேவன் அவர்களை மன்னித்தார். அடுத்து தன்னை இகழ்ந்தவர்களை அவர் மன்னித்தார். 23:35 சொல்லப்பட்டிருக்குது, தன்னை யார் யாரெல்லாம் இகழ்ந்து பேசினாங்களோ, அவமரியாதையா பேசினாங்களோ அவங்களை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மன்னித்தார் என்பதை பார்க்கிறோம். அடுத்தது தன்னை பரியாசம் பண்ணினவர்களை ஆண்டவர் மன்னித்தார். 23:37 சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னை பரியாசம் பண்ணினவர்களை ஆண்டவர் மன்னித்தார். அடுத்து தன்னை குற்றப்படுத்தினவர்கள், கலகம் பண்ணினவன், ஜனங்களுக்குள்ளே கலகத்தை ஏற்படுத்தினவன் என்று சொல்லி எல்லாரும் குற்றப்படுத்தினாங்க. அப்ப அந்த குற்றப்படுத்தினவர்களையும் ஆண்டவர் மன்னித்தார். 23:10 சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது தன்னை நிந்தித்தவர்களை ஆண்டவர் மன்னித்தார். 23:11 சொல்லப்பட்டிருக்கிறது, ஏரோது நிந்தித்தான், ஏரோது தூஷித்தான், ஏரோது பரியாசம் பண்ணினான் என்று வேதத்தில் 22 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 23 அது சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னை நிந்தித்தவர்களை ஆண்டவர் மன்னித்தார். அடுத்தது ஏரோது ஒரு காரியத்தை சொல்றான், என்னன்னா அவருடைய வஸ்திரத்தை மறைத்து, மினுக்கான வஸ்திரம், பரியாசம் பண்ணக்கூடிய அளவிலே, அவரை அவமானப்படுத்தக்கூடிய வகையிலே, இவர்தான் ராஜாவா அப்படின்னு சொல்லும் போது அந்த ராஜாவுக்குரிய இது எப்படி இருக்குன்ற ஒரு தோரணைய நக்கல் பண்ணுனா எப்படி இருக்குமோ அது மாதிரி மினுக்கான ஒரு வஸ்திரத்தை தரித்து அவரை தரிக்க வச்சு அப்படிப்பட்டவர்களையும் இயேசு மன்னித்தார். அதே போல அடுத்த காரியம் பார்க்கிறோம், அவரை அறைந்தார்கள் என்று சொல்லி அவரை அறைந்தவர்களை ஆண்டவர் மன்னித்தார். இதோடு கூட இன்னும் அதிகமாக இருக்கிறது. நான் ஒரு சில பாயிண்ட், ஒரு 14 பாயிண்ட் மட்டும் இதை ஆண்டவர் யார் யாரை மன்னித்தார் அப்படிங்கிறத நான் மேற்கோள் காட்டி இருக்கிறேன். இதே போல நமக்கும் அனுபவம் இருக்கு. நம்மை நிந்தித்தவங்க, நம்மளை தூஷித்தவங்க, நம்மளை அவமானப்படுத்துறவங்க, ஏன் நம்மளை அடித்தவங்க,
நம்மளை இகழ்ந்து பேசுகிறவங்க, நம்மளை பரியாசம் பண்ணவங்க, இவங்க எல்லாவற்றையும் நாம் மன்னிக்க தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் யோசிச்சு பார்க்க வேண்டும். அடுத்த காரியத்துக்குள்ள நான் போகிறேன், நேரம் குறைவாக இருக்கிறது. எந்த நிலையில் ஆண்டவர் இந்த மன்னிப்பை அருளினார், யார் யாரெல்லாம் மன்னிச்சாருன்றதை பார்த்தோம். முதல்ல இவர்களுக்கு மன்னித்தார், எவர்களுக்கு என்பதை உங்களுக்கு விளக்கி காமிச்சிட்டேன். ரெண்டாவது யார் யாரையெல்லாம் மன்னித்தாருங்கிறத சொல்லிட்டேன். இப்ப எந்த நிலையில் ஆண்டவர் இந்த மன்னிப்பை கொடுத்தார் என்பதை பார்க்கும் பொழுது, முதலாவது அவருடைய இரத்தம் உடலிலே வழிந்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த இரத்தமெல்லாம் தன்னுடைய சரீரத்திலிருந்து வழிந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அந்த மன்னிப்பை கொடுத்தார். ரத்தம் வழிகிறதை யாராவது பார்த்தா உயிரை காப்பாற்றதாயா பார்ப்பாங்க, உயிரை காப்பாற்ற தான் பார்ப்பாங்க, ஓடுவாங்க, அந்த இரத்தத்தை ஸ்டாப் பண்ண தான் பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவருடைய சரீரத்தில் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது இரத்தம் உடலிலே வழிந்து கொண்டிருந்தது. அந்த நிலைமையிலே உயிருக்கு ஆண்டவர் போராடி கொண்டிருந்த பொழுது அந்த மன்னிப்பை ஆண்டவர் நமக்கு வழங்கினார். That is a precious. அது ஈடு இணை கிடையாது. அடுத்த காரியம், கைகளும் கால்களும் ஆணிகளால் அடிக்கப்பட்டு சிலுவையிலே அந்தரத்திலே தொங்கப்படும் பொழுது அந்த நிலையிலே ஆண்டவர் அந்த மன்னிப்பை கொடுத்தார். அவனுக்கு நான் மன்னிப்பை தரமாட்டேன்னு நம்ம அடிக்கடி சொல்லிடுறோம். அவன் என்ன பெரிய கில்ட்டியா, என்னை விட அவன் பெரியவனா, என்னை விட அவன் வேதனை அனுபவிச்சிருவானா, அலட்சியமா சொல்றோம். ஆனால் இந்த நிலையிலிருந்து ஆண்டவர் மன்னிப்பை கொடுத்திருக்கிறார் என்றால் ஒரே காரியம்தான், இந்த நிலையிலும் தேவனை ஆராதிக்கிற, தேவனை உயிருள்ள தேவனாய் ஏற்றுக்கொள்ளுகிற நம்மாலையும் மன்னிக்க முடியுங்கிறத காமிக்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் இதை சொல்லி இருக்கிறார். அடுத்த காரியம், இவ்வளவு நிலைமையில சிலுவையிலே உச்சக்கட்ட வேதனையிலே தன்னுடைய சரீரத்திலே இருக்கக்கூடிய இரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது, ஆணிகள் அடிக்கப்பட்டு அந்த வலியினுடைய வேதனை உச்சக்கட்ட நிலைமையிலே இருக்கிறது, முள்முடி சூடப்பட்டு தலையிலிருந்தும் இரத்தம் வழிகிறது, கண்களிலெல்லாம் அப்படியே குளம் மாதிரி அந்த இரத்தம் வந்து நிரம்பி வழிஞ்சிருக்கும். அந்த உச்சக்கட்ட வேதனையில மன்னிப்பை கொடுத்தார். மன்னிக்கக்கூடிய இருதயத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எப்பேற்பட்ட இருதயம் பாருங்க. அடுத்த காரியம், there is no support. ஆண்டவருக்கு ஒருத்தவர் கூட ஆதரவா இல்லை அந்த இடத்துல. இந்த உலகத்தை உருவாக்கினவர், இந்த உலகத்தை படைத்தவர், அவரை ஆராதிக்கக்கூடிய ஜனங்களாக உருவாக்கினவர், எல்லாம் அவருடைய பிள்ளைகள் தான். ஆனா ஒருத்தவர் கூட சப்போர்ட் இல்லை. சிலுவையிலே தூக்கிட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது மன்னிப்பை கர்த்தர் கொடுத்தார். மனுஷனால முடியுமா? அது மனுஷனால முடியுமா? ஆனால் மனுஷகுமாரனாக வந்து அவ்வளவு வேதனை அனுபவித்து அந்த மன்னிப்பை நமக்கு அருளினார். அடுத்த காரியம், அவருடைய நா வறண்டு போனது. 22ஆம் அதிகாரத்திலிருந்து 23 கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவருடைய மரணத்தில் அவர் சிலுவையை சுமந்து கொண்டு வந்து அதிலிருந்து அவரை அடிகள் பட்டு அவர் சிலுவையிலே அரைந்து அவர் ஜீவனை விடுகிற வரைக்கும் ஒரு பச்சை தண்ணி கொடுக்கல. அவன் பச்சை தண்ணி கொடுக்கல. அவருடைய ரத்தம் மட்டும்தான் அந்த பூமியில சிந்தப்பட்டது. ஒருத்தன் கூட தண்ணி கொடுக்கல. அந்த நிலைமையிலே, நான் வறண்டு போன நிலைமையிலே கசப்பான காடியை கொடுத்த பொழுது அவர் தள்ளி விட்டார். அப்பொழுது அவர் மன்னித்தார். அந்த நிலைமையிலே ஆண்டவர் நம்மை மன்னித்தார். அதே போல இன்னொரு காரியத்தை சொல்றேன். பாவத்தின் பரிகாரியாக சிலுவையிலே அவர் பரிகார பலியாக அவர் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது மன்னித்தார். நான் தான் ஜீவ பலி, இந்த பாவத்துக்கான பரிகாரி நான் தான் அப்படிங்கிறத தெரிந்து
அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது நம்மை மன்னித்தார். அதே போல ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். யாருமே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கவே இல்லை. நான் செய்யறது தப்புன்னு சொல்லி யாருமே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கவே இல்லை. ஆனா அப்பயும் ஆண்டவர் மன்னித்தார். ஏன்னா நம்ம மேல வச்ச அன்பு. என் பிள்ளை, நான் உருவாக்கின பிள்ளை, என் பிள்ளைய நானே தண்டிச்சேன்னா எங்க போய் சொல்லுவான், எங்க போய் முறையிடுவான் அப்படின்னு சொல்லி மன்னிப்பே கேட்காத நமக்கு, குற்றப்படுத்தின நமக்கு, காயப்படுத்தின நமக்கு, அவரை சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுத்த நம்மை மன்னிப்பு கேட்காமலேயே அவர் இறங்கி வந்து அவர் மன்னித்தார். இந்த தியானத்தை பண்ணும் பொழுது அழுது கொண்டே தான் இருந்தேன். ஆனால் எனக்கு வந்த வார்த்தை வேற. ஆனால் சில சூழ்நிலைகள் நிமித்தமாக இந்த வார்த்தை எனக்கு கொடுக்கப்பட்டது. கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். என்னுடைய 10 நிமிடம் முடிந்து விட்டது. ஆண்டவர் தன்னுடைய மரணத்துக்கு முன்பதாக பிதாவை நோக்கி அநேக விண்ணப்பங்களை பண்ணார். ஆனா சிலுவையிலே கடைசியாக பிதாவை நோக்கி அவர் வேண்டிக் கொண்டது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அந்த ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் கடைசியாக பிதாவை நோக்கி சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி. இந்த வார்த்தை உங்களுக்கு உங்களுடைய இருதயங்களிலே கிரியை செய்வதாக. கர்த்தர் எனக்கு கொடுத்த தியானத்தை, ஒரு சிறிய ஒரு காரியத்தை உங்கள் முன்பதாக பகிர்ந்து கொண்டதற்கு கர்த்தரை நான் துதிக்கிறேன். அதே போல இந்த வாய்ப்பு கொடுத்த பாஸ்டருக்கும் நான் நன்றியை செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இரண்டாவதாக, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்கிற ரட்சிப்புன்ற வார்த்தையை ஆய்ஞா அவர்கள் பகிர்ந்து கொள்ளுவார்கள். கொஞ்சம் நீங்கள் நேரத்தை கடைபிடிக்க உங்களை தாழ்மையாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு உலகம் முழுவதிலும் பெரிய வெள்ளி என்று அழைக்கப்படுகிற இந்த நாளினுடைய ஆசீர்வாதங்களும் கர்த்தருடைய கிருபையும் நம்முடைய சபையார் மேலும் அடியான் மேலும் அந்த ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று உங்களை அந்த வாழ்த்துதலோடு கூட ஸ்தோத்திரங்களை சொல்லி என்னுடைய வார்த்தையை தொடங்குகிறேன். எனக்கு அளிக்கப்பட்டதான அந்த வார்த்தை, தேவன் இரத்தத்தின் அந்த பெருவெள்ளத்தோடு சிலுவையிலே தூக்கி கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே தேவன் சொன்ன இரண்டாவது வார்த்தை, நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசையில் இருப்பாய் என்பதான அந்த வார்த்தை. யாரை பார்த்து அவர் சொல்லியிருக்கிறார்? வலது பார்சத்து கல்லனை நோக்கி இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். பக்கத்திலே ஒரு இடது பார்சத்து கல்லனும் ஒருவன் இருக்கிறான். ஆனால் இவனுக்கு கிடைக்கப்பட்ட பாக்கியத்தை பாருங்க. அவன் ஒரு விசுவாசி இல்லை, அவன் ஒரு சர்ச்சுக்கு போனவனும் இல்லை. ஒரு கால் அந்த நாட்களிலே இயேசு செய்த அந்த கடைசி அந்த 3.5 வருஷத்து ஊழியத்திலே இத்தனை பாடுகளை அவர் அனுபவிக்க தன்னை ஒப்பு கொடுத்த தேவாதி தேவனாக அவர் இருந்த போதிலும் மனுஷனாக, மனுஷகுமாரனாக இந்த உலகத்திலே தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக சிலுவையிலே தொங்க வேண்டியதான அந்த சந்தர்ப்பத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்த அந்த வேளையிலே, அந்த நாட்களிலே இந்து தேசம் முதல் எகிப்து எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் கர்த்தருடைய கீர்த்தி பரம்பி இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அவன் ஒரு கால்
அந்த இடது பார்சத்து கள்ளனாக இருந்தவனும் சரி, வலது பார்சத்து கள்ளனாக இருந்தவனும் சரி, ஒரு கால் கர்த்தருடைய செய்கைகளையும் அவருடைய அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவர் ஜீவனோடு இருந்த அந்த நாட்களுக்கு சிலுவையிலே தொங்குவதற்கு முன்பதாக அவர் செய்த காரியங்களை கூட அறிந்து இருக்கலாம். ஒரு கால் இன்றைக்கு நாம் இருப்பதைப் போல ஆயிரக்கணக்கான சத்தியங்களை கேட்கிறோம். ஆனாலும் இடது பார்சத்து கல்லனை போல தான் நாமும் சில நேரங்களிலே இருக்கிறோம். எல்லாம் அறிந்தவர்களைப் போல அறிந்தும் அறியாமலும், தெரிந்தவர்களைப் போல தெரிந்தும் தெரியாமலும், தெரிந்துவிட்டால் அதை தெரியாமல் செய்து விட்டோம் என்றும், அறியாமல் இருந்தால் அது தெரியவில்லை என்றும், இப்படியே நம்முடைய காலங்களை கழித்து இதுவரைக்கும் அந்த பரிபூரணமான இரட்சிப்புக்குள் வருவதற்கு காலதாமதம் செய்து கொண்டே இருக்கிறோம். இடது பார்சத்து கள்ளன் தேவனை தூஷித்து கொண்டே இருக்கிறான். வலது பார்சத்து கள்ளனும் அவன் தூஷித்ததாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவங்கள் எல்லாம் 4 சுவிசேஷங்களிலே எல்லா இடங்களிலுமே இருக்கிறது. நாம் படித்து கொண்டே இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீ என்னுடன் பரதீசியில் இருப்பாய் என்று. அந்த வார்த்தை பரதீசி பரதீசி பரதீசின்னு சொல்கிறோமே, அந்த பரதீசை பற்றி யாராவது தெரிஞ்சிருக்கிறோமா? அந்த பரதீசு பூமிக்கு மேலே வானத்துக்கு மேலே கர்த்தருடைய வேதத்திலே ஒரு வார்த்தை சொல்லுகிறது, மனுஷனுடைய ஆவி தன்னை படைத்த தேவனிடத்திற்கும் அவர் ஜீவ சுவாசத்தை நமக்கு ஊதினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவ சுவாசம் அவர் கொடுத்த கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது. அந்த தீபமாகிய இந்த ஆவியானவர் அவர் சொல்லுகிறார், நான் தந்த தீபம், நான் கொடுக்கிற ஆவி அது என்னோட தான் வரும். மனுஷனுடைய ஆவி கர்த்தரிடத்திற்கும் மிருகங்களுடைய ஆவி பூமியிடத்திற்கும் போகுமா. ஆகையினால அந்த ஆவி அந்த பரதீசுங்கிற இடத்துல தான் போய் தங்கியிருக்குமா. எல்லாம் அங்கே தான் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவராகிய தேவனும் அங்கே இருப்பார். அப்போ மறுரூபப்படுத்தப்பட்ட ஜனமாய் நாம் அங்கே இருப்போம். ஒருவருக்கு ஒருவர் வித்தியாசம் நமக்குலாம் தெரியாது, ஆவியாக இருக்கிறபடினால. அப்படி இருக்கிற அந்த பரதீசிலே தான் அந்த இடத்துக்கு போவது என்பது அவ்வளோ சாதாரண காரியமும் இல்லை. அந்த பரதீசுக்கு, அப்பேற்பட்ட பரதீசுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், நீ என்னுடன் பரதீசில் இருப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். அன்றைக்கு தேவகுமாரனாகிய வந்த இயேசு இந்த பூலோகத்திலே மனுஷகுமாரனால் நம்மை போல பாடு அனுபவித்து நம்மை தாமே ஒப்பு கொடுத்து பாடுகளுக்கு சம்மதித்து வந்தவராக இருந்தும் அவருக்குள் தேவ மகிமையும் வல்லமையும் இருந்தபடியினால் அவனுக்கு அந்த குருசில் வலது பார்சத்து கல்லனாய் இருந்தவனை நோக்கி இயேசு, நீ என்னுடன் பரதீசில் இருப்பாய் என்று கூறினார். இது தேவனாகிய கர்த்தர் அவரிடத்தில் இருந்த வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தையாய் அது இருந்தது. அன்றைக்கு அந்த வார்த்தையை கேட்டவுடனே அவனுக்கு ஒரு ரட்சிப்பை கர்த்தர் ஏற்படுத்தி காண்பித்தார். இரண்டாவது எனக்கு அளிக்கப்பட்டது என்ன? ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை அவன் பெற்றுக்கொண்டான். ஆனால் இடது பார்சத்து கல்லனோ அவன் முறுமுறுத்து கொண்டு தூஷித்து கொண்டு கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை அவன் பேசிக்கொண்டே இருந்தான். தேவனும் அதை கவனித்தார். 2 பேரும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர்கள் பாடுகளை அனுபவிக்க ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவனுக்கு கிடைத்த வாய்ப்பு, இவன் தன்னை தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்தபடியினால், இரக்கம் கிடைத்தபடியினால், ரட்சிப்பை அவன் பெற்றுக்கொண்டபடியினால் தேவனிடத்திலே ஸ்லாக்கியம் பெற்றவனாக இருக்கிறான். அவன் பாருங்க, அந்த குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கா அதிகாரத்தில். எனக்கு முன்னாடி பேசுனதான தம்பி சொன்னதார் 23ஆம் அதிகாரம் 39 to 43 இந்த காரியம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியனை நினைத்தருளும் என்று ஒரு தாழ்மையான விண்ணப்பத்தை கேட்டுக்கொண்டான். அவனுடைய உள்ளிட்டு ஆலோசனை பார்த்த இயேசு அவனுக்கு ஒரு பாக்கியத்தை கட்டளையிட்டார். இதிலேருந்து நான் என் வார்த்தையை முடிக்கப் போகிறேன். ஏன்னா கொஞ்ச நேரம் பேசினாலே எனக்கு அந்த ஆன்ஜியோ பண்ண அப்புறமே என்னுடைய வார்த்தை தடுமாற ஆரம்பிச்சிடும், பேச முடியாது. அதனால தான் நான் என்னால் பாட்டு கூட சொல்ல முடிகிறதில்லை. இப்போ பாருங்கள், என்னுடைய வார்த்தைகள் வித்தியாசமாக ஆகி கொண்டிருக்கிறது, பேச முடியல. ஆகினாலே தேவனிடத்தில் நாம் எப்பொழுது ஒப்புரவாகிறோமோ, தேவனிடத்தில் எப்பொழுது நம்மை ஒப்பு கொடுத்து அவரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோமோ, அவருடைய மன்னிப்பு பெற்றுக்கொண்டோம் என்ற
அந்த பாக்கியத்துக்கு உட்பட்டுறோமோ அப்பொழுதே தேவனுடைய மக்களாய் தேவனுடைய பிள்ளைகளாக ஆகிறோம். அவனும் அப்படித்தான். அவன் தன்னுடைய இடது பாசத்துக்கு கல்யாணம் சொல்கிறான், நாம் ஆக்கினைக்கு உட்பட்ட காரியமாக நாம் தண்டிக்கப்படுகிறோம், நாம் குற்றவாளிகள். ஆனால் குற்றவாளியே இல்லாத குற்றமில்லாத தேவனை நீ நிந்தித்து கொண்டே இருக்கிறாய் என்று இடது பாசத்து கல்லன் நோக்கி சொல்லுகிறான். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நமக்கு இப்படி இரண்டாவது வார்த்தையாக கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையிலே தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு காரியம், தேவனிடத்தில் இருந்து நாம் இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டோம். ஆனால் அந்த பரதீசிலே இருக்கிறதான அந்த பாக்கியத்தை நமக்கும் கர்த்தர் தருவார் என்று சொல்லி இந்த வார்த்தையை நான் மூடிக்கொள்ளேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். முதலாவது பேசின அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் மன்னித்தார். எந்த சூழ்நிலையில் மன்னித்தார்? நாம் நிறைய என்ன மன்னிக்காமல் இருக்கிறோம். இந்த சிலுவையின் பாடுகள் தியானத்தில் நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம நிறைய நேரங்களில் இவங்களெல்லாம் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடுறோம். நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிடுறோம். நம்முடைய வாயில் அறிக்கையை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? அவங்கள மன்னிச்சா மட்டும்தான் நாம் அடுத்த ஆசீர்வாதத்துக்குள்ளே போக முடியும். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துவனுடைய போதனை. நமக்கு அது கடுமையானதாக இருக்கலாம், உண்மைதான். நீங்கள் அவமானப்பட்டது உண்மைதான், காயப்பட்டது உண்மைதான், ரத்தம் சிந்தினது உண்மைதான், வேதனைப்பட்டது உண்மைதான், அடிக்கப்பட்டது உண்மைதான், நிந்திகளை அனுபவிப்பது உண்மைதான், மிக கேவலமான வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் கேட்டீங்க, உண்மைதான். ஆனால் கர்த்தருடைய விஷயம் என்ன தெரியுமா? இந்த நாமெல்லாம் அனுபவிக்காத ஒரு சூழ்நிலையில் அவர் மன்னித்தார். அல்லேலூயா. நாம் மன்னிக்கணும். இந்த ரெண்டாவது ரட்சிப்பில் பைபிளில் ஒரு வார்த்தை சொல்லுது, உலகம் முழுவதும் மனுஷன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டால் அவனுக்கு. நிறைய பேரை நான் பார்க்குறேன், எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் உன் ரட்சிப்பை குறித்த ஒரு பய உணர்வு இன்னும் வரலையா? எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கணும், எல்லாது முன்னும். ஆனால் ஆண்டவர் சொல்ற, நீ உலகத்தையே ரட்சிப்புக்குள்ள நடத்தினாலும் உன் ஜீவனுக்குள்ள இருக்கிற ரட்சிப்பு ரொம்ப முக்கியமானது. இந்த கல்லனுடைய போதனை, கல்லனுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை எதை பிரதிபலிக்கிறது என்றால் நம்முடைய ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். நான் அடிக்கடி பாசமாட்டேன், நான் சொல்லுவேன், நம்ம சமாதானத்தை மாத்திரம் நம்ம யாருக்கும் விட்டு கொடுத்துடக்கூடாது. எவனாவது ஒருத்தன் வருவான், சம்பந்தமே இல்லாம ஒருத்தன் வருவான், நம்ம சமாதானத்தை கெடுத்து விட்டு போயிடுவான். அவன் எவனே தெரியாது. நம்ம குடும்பத்துக்காக அவன் பாடுபட்டவன் இல்லை, நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம எதையுமே அவன் செஞ்சவன் கிடையாது. ஆனா ஒரு குழப்பி விட்டு போயிடுவான் பாருங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம அடிச்சுக்கிட்டு நாய் பெய்யுமா அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு கிடப்போம், நம்மளை குழப்பி விட்டு போயிடுவான். அருமையானவர்களே, நம்ம ரொம்ப நம்ம ரட்சிப்பு ரொம்ப முக்கியம், நம்ம சமாதானம் முக்கியம். மூன்றாவதாக, நல்ல ஆண்டவர் நல்ல தியானிச்சிருக்கிறீங்க. நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவரை நல்ல விசுவாச மக்களுக்காய் நான் ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம். மூன்றாவதாக பிதா ஆனந்த் அவர்கள், அதோ உன் தாய், பராமரிப்பு. யோவான் 19, 26, 27 அவர்கள் நம்மோடு 10 நிமிஷம் பேசுவாங்க. கொஞ்சம் நேரத்தை கடைபிடிங்க. எஸ். நம்முடைய தேவன் நல்லவர். இந்த ஈஸ்டர் நாளிலும் அவருடைய வார்த்தையை கொடுத்து நம்ம இந்த பலிபீடத்திலே நிறுத்தி அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஊழியக்காரர் மூலம் பேசி நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, அதோ உன் தாய். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும்
அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான். இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பாச போராட்டம் உள்ள ஒரு நிகழ்வு. ஒரு தாய்க்கும் மகனுக்கும் உள்ள ஒரு பிரிவினை. எப்படி பாருங்க, தாய் தன்னுடைய மகன் சிலுவையிலே தொங்கி தன்னுடைய இரத்தத்தை சிந்தி கோர மரணம் அடைந்து மரண தருவாயில் இருக்கிறதை தன் தாய் தன் கண்கூடாய் பார்க்கிறார். அப்படி பார்க்கிற பொழுது அவளுடைய இருதயம் கரைகிறது. அவள் அழுகிறாள், ஐயோ, நான் பெற்றெடுத்த என் மகன் இப்படியா சிலுவையிலே தொங்கி மறிக்கப் போகிறாரே என்று சொல்லி அந்த அங்கலாய்ப்பையும் வேதனையும் இதை நான் வாசிக்கும் பொழுது என்னுடைய இருதயமே கரைந்தது. கண்ணீர் சிந்தினேன். நேற்று சரியாக 1:30 மணிக்கு பாஸ்டர் என்று சொன்னார், இந்த மாதிரி ஒரு செய்தி இருக்குது, அதை ஆயத்தப்படுத்திட்டு வாங்க, நாளைக்கு காலையில் 6 மணிக்கு நீங்கள் செய்தி கொடுக்கணும்னு சொன்னார். உடனே என்னுடைய இருதயம் அப்படி திரும்பிடுச்சு. ஏன்னா இது இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு நமக்கு தெரியாது. திடீர்னு பாஸ்டர் ஃபோன் பண்ணி எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லை. அப்படியே ஒரு நிமிஷம் குழம்பிட்டேன். நான் கொஞ்ச நேரம் படுக்க போகிறேன், படுக்க தூக்கம் வரலை. அப்போ தான் இந்த வசனத்தை நான் தியானித்தேன். உண்மையிலே பெரிய ஒரு பாச போராட்டம். 33 ஆண்டுகள் கண்களிலே கண்டு அவர்கள் ஆகாரம் பூசி பால் ஊட்டி சீராட்டி வளர்த்த தன்னுடைய மகன் இந்த பூமியிலே ரத்தம் சிந்தி மனு குலத்துக்காய் மறிக்க போகிறார் என்று அந்த இருதயத்தினுடைய அந்த தாயினுடைய இருதயம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. இதை வாசிக்கிற நமக்கே நம்மளால் தாங்க முடியலை. கண்ணில் தண்ணி வருது, இருதயமே கரைகிறது. அப்போ அந்த தாய் தன் மகன் தன்னை விட்டு எடுபட போகிறார், அவர் மறிக்க போகிறார் என்று எண்ணிய பொழுது அந்த தாயினுடைய உள்ளத்தை நினைத்து நான் அப்படியே அங்கலாய்த்து போயிட்டேன். அது மாத்திரமல்ல, தாய் மரண தருவாயிலும் கூட தேவன் தன் தாய்க்கு ஒரு அடைக்கலத்தை தேடி கொடுக்க வேண்டும் என்று எண்ணி நாம் மரித்து போகிறோம். இந்த பூமியிலிருந்து நாம் பரலோகத்துக்கு போகிறோம். தன்னுடைய தாயை வெறுமையாய் விட்டு போவது நமக்கு சித்தமல்லவென்று சொல்லி தன் தாய்க்கு ஒரு அடைக்கலத்தை தேடி கொடுத்து ஒரு சீசனை அழைத்து, இதோ உன் தாய், இவளை விசாரித்துக்கொள், இவளுக்கு அன்னவஸ்திரம் கொடுத்து இவளை போஷித்து மரண பரியந்தம் ஒரு தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய் என்று சொல்லி அந்த சீசன் இடத்திலே தன் தாயை ஒப்புவிக்கிறார். நம்மளால் அப்படி செய்ய முடியுமா? நமக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இருந்து மறிக்கிற நிலையில் இருந்தால் நம்முடைய தாயை குறித்து நம்மளால் நினைக்க முடியுமா? நாமளே வேதனையிலே சாக போகிறோம். தாய் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன என்ற நினைவு தான் நமக்கு வரும். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய அன்பை விளங்க பண்ணினார், அவருடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார். அவருடைய இருதயம் சரீர தலையிலிருந்து கால் வேறு ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலும் சொல்லனா துயரமுள்ள வேதனையிலும் தன் தாயை நினைவு கூர்ந்து தன் தாயை வெறுமையாய் பூமியில விட்டு போவதற்கு மனமில்லாதபடினாலே தன் தாய்க்கு ஒரு அடைக்கலத்தை தேடி ஒரு சீசனை கண்டு, இதோ உன் தாய், இதை விசாரித்துக் கொள் என்று என் தாய்க்கு ஒரு அடைக்கலத்தை கொடுத்து ஒரு பராமரிப்பை கொடுக்கும்படியாய் என் தேவன் அந்த நேரத்திலே நினைவு கூர்ந்ததை நினைத்து நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு இரக்கமுள்ளவர், எவ்வளவு கிருபை உள்ளவர், எவ்வளவு தயவுள்ளவர் என்பதை மண்ணான மனிதன் மேல் வைத்திருக்கிற கரிசனை நினைத்து அப்படியே நேரத்தில் ரொம்ப அழுதுட்டேன் நான். காரணம், நம்முடைய தேவன் அது மாத்திரம் இல்லை, அவர் உலக இரட்சகராக இருந்தாலும் மரியாளுக்கு அவர் மகன் அல்லவா, தான் பெற்றெடுத்த மகன் அல்லவா. அவர் சொல்றார், ஸ்திரீயே, என்ன சொல்றார் அந்த இடத்துல, ஸ்திரீயே, இதோ உன் மகன், இவனை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் அந்த இடத்திலே அந்த தாய் ஸ்திரீயே என்று சொன்னாலும் கூட, மகனே, நான் உன்னை பெற்றெடுத்து 33 ஆண்டுகள் சீராட்டி உன்னை பாலூட்டி சோரித்து வளர்த்த தாய் அல்லவா என்று அவளை அழுகிறதையும் ஆண்டவர் அவளுடைய இருதயம் உடைந்து அழுகிறதை கண்டு ஆண்டவரும் வியகுலப்பட்டு வேதனையோடு கூட ஆண்டவர் தன் தாய்க்கு அடைக்கலத்தை தேடி கொடுத்தார். இது பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றதுக்கு ரொம்ப எளிவாக இருக்கு. இதனுடைய சாராம்சம் இருதயத்தை ஆழத்திலே குத்துகிறது, இருதயத்திலே ஒரு வடுகன் உண்டாகிறது, இருதயத்திலே ஒரு வேதனை உண்டாகிறது. அப்படி ஒரு பாச போராட்டம். தேவனுடைய மரண தருவாயிலும் கூட தன் தாயை நினைவு கூர்ந்து, ஐயோ, நம் தாயை வெறுமையாக விட்டு போவது நல்லதல்ல, தாய்க்கு கத்தாவே சோத்திரம், தாய்க்கு என்ன செய்ய வேண்டும், ஒரு அடைக்கலத்தை தேடி கொடுக்க வேண்டும், தாயை பராமரிப்பதற்கு ஒரு மகனை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு சீசனை தெரிந்து கொண்டு அந்த சீசன் இடத்திலே தன் தாயை ஒப்புவித்து தாய்க்கு ஒரு அடையாளத்தை தேடி கொடுத்து காடியை கையிலே வாங்கினவுடன் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தேவன் தலையை சாய்த்தார். அந்த தாயினுடைய உள்ளம் எவ்வளவாய் பொங்கி இருக்கும், இருதயத்தில் இரத்த கண்ணீர் வடித்திருப்பாள் என்று நான் விசுவாசிக்கிறேன். காரணம், சர்வலோகத்தின் தேவன்
ஆனாலும் அந்த மரியாளுக்கு அவர் மகன் அல்லவா, தான் பெற்றெடுத்த மகன் அல்லவா என்று சொல்லி அவர் அத்தனை வேதனையில் வேகுலத்தில் இருந்திருப்பார் என்று நான் பார்க்கிறேன். அதே போல் இன்னொரு காரியத்தையும் நான் இந்த இடத்துல பதிவிட விரும்புகிறேன். யோவான் 11ஆம் அதிகாரம் 34ஆம் அதிகாரம் 35ஆம் அதிகாரம், மார்த்தாள், மரியாள், லாசுரு அவரே கொடுத்தார். அங்கேயும் ஒரு பாச போராட்டம் நடக்கிறது. லாசுரு, மரியாள், மார்த்தாள் 3 பேர் ஒரு வீட்டிலே வாழ்கிறார்கள். அப்பொழுது லாசுரு மரித்து போகிறார். அந்த 2 சகோதரிகளும் தனிமையாய் விடப்பட்ட நிலையிலே, ஐயோ எங்கள் சகோதரன் எங்களோடு இருந்திருந்தால் நன்றாக இருக்குமே, என்னுடைய சகோதரர் மரித்து விட்டாரே என்று சொல்லி அவர்கள் அந்த வேதனையோடும் வேகுலத்தோடும் துக்கத்தோடு காணப்படுகிறார்கள். அந்த வேளையில் இயேசு அந்த ஊருக்கு வருகிற பொழுது அவர் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டதை அறிந்து மார்த்தாளும் மரியாளும் ஓடி, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லி அவர்கள் தேவனுடைய பாதத்திலே விழுந்து அழுதார்கள். அப்பொழுது அவரும் அந்த பந்து ஜனங்கள் அழுகிறதை ஆண்டவர் கண்டு ஆண்டவரும் தம்முடைய ஆவியிலே கலங்கி கண்ணீர் விட்டார் என்று பார்க்கிறோம். உலக இரட்சகரே பூமியிலே ஒரு மனிதனுக்கு ஜனங்கள் கண்ணீர் விடுகிறதையும் அவருடைய சகோதரிகள் கண்ணீர் விட்டு அழுகிறதையும் தேவன் கண்டு வியகுலப்படுகிறார், வேதனைப்படுகிறார். ஆண்டவரே பூமியிலே மனுக்குலத்துக்காய் கண்ணீர் சிந்துறது எவ்வளவு பெரிய பாக்கியம்! அது எந்த அளவுக்கு மார்த்தாளையும் மரியாளையும் லாசுருவை தேவன் நேசித்திருப்பார் என்பதை நம்மால் இப்பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது. தேவன் மண்ணான மனிதனுக்கு கொடுக்கிற அந்த கரிசனையும் வேதனைகளையும் ஒவ்வொரு நாளும் நாம் நினைவு கூறும்படியாய் கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்து மரித்த லாசுருவை உயிரோடு எழுப்பி தன்னுடைய சகோதரியிடத்திலே கொடுத்து அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து அந்த சகோதரன் தன் சகோதரிகளை பராமரித்து கொள்ளவும் அவர்களை பாதுகாத்து கொள்ளவும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யவும் வெறுமையாய் விட்டுவிடாதபடி அங்கேயும் ஒரு அடைக்கலத்தை கொடுத்தார். இப்படி நம்முடைய தேவன் மகா கிருபையுள்ளவரும் இரக்கம் உள்ளவரும் ஆண்டவரே கண்ணீருக்காய் மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தையை இந்த இடத்திலே பேசும்படி எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த ஆவிக்குரிய தகப்பனுக்கு நன்றி செலுத்தி முடிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அற்புதமான தேவனுடைய வார்த்தை. ஸ்தோத்திரம். அடுத்ததாக, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற வார்த்தையை பேச பிரதர் ஆரோன் பதில் அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஏலி ஏலி லாமா சபக்தானி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த நாளில் கர்த்தர் இந்த சாக்கியத்தை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 45-46 வாசிப்பான். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் என்று சொல்லியிருக்கு. இங்கே பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிட்டு இருக்காரு. அங்கே உள்ள ஜனங்கள்லாம் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா பரவாயில்ல, எல்லாம் அவரை கேலி பண்ணுறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க. இவர் எத்தனை ஆண்டு காலமாக எத்தனையோ அற்புதங்கள் பண்ணார். இப்போ இவர் உயிருக்கே ஆபத்து வந்துருச்சு. இவர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்காரு. இவரை காப்பாற்ற ஒருவர் இல்லையா அப்படின்னு அங்கே உள்ள ஜனங்கள்லாம் கேலி கிண்டல் பண்ணாங்க, நிந்தித்தாங்க, தூசின வார்த்தைகளை பேசினாங்க. இப்படி அநேக காரியங்களை செஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த சத்தமாக கூப்பிட்டுருக்காரு. இது வரைக்கும் வேதத்தில் அப்படி உரத்த சத்தமாக கூப்பிட்டதா அந்த வார்த்தை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அது ஒரு இடத்துல தான் இருக்க மாட்டிருக்குது எனக்கு தோணுது. உரத்த சத்தம் என்று சொல்லும்போது அவருடைய முழு பெலத்தையும் அதாவது அவ்வளோதான் எல்லாரும் முடியுன்ற மாதிரி முழு பெலத்தையோடு அவர் உரத்த சத்தமாக கூப்பிட்டுருக்காரு. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு. அதோடு சரி, ஒரு இடத்துல கூட இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவர் பேசும்போது ஐயோ ஆண்டவர் என்கிட்ட பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி, ஏன்னா அவர் சத்தம் அப்படிப்பட்டதாக இருந்துச்சு. இங்கே கூட அதே மாதிரி தான் உரத்த சத்தமாக அவருடைய முழு பலத்தையும் சேர்த்து அவர் சத்தம் போடும்போது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சத்தம் போடும்போது எல்லா
ஜனங்கள்லாம் ஒரு இதாயிட்டாங்க. ஏன்னா அந்த சத்தம் போட்ட உடனே அந்தகாரம் ஆயிற்று, பூமி எங்கும் அந்தகாரம் ஆயிற்று அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு என்னடா, சாதாரணமாக இந்த உலகத்தில் ஒரு இடி விழுந்தாலே கரண்ட் கட் ஆயிடுது. கரண்ட் கட் ஆனோன்னு ஜனங்களுடைய புலம்பல்ல என்னவா இருக்கும்? என்ன ஆச்சு, யாராவது கரண்டில் ஒன்று செத்து போயிட்டாங்களா, இல்லை கட்சிக்காரர் எவனும் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டானா, இப்படி பல புலம்புகள். அதே மாதிரி தான் அந்த நாளில் ஆண்டவர் சத்தம் போடும்போது எல்லாரும் திகைச்சு போய், பயந்து போய், நடுங்கி போய், கலங்கி போயிருந்தாங்க. என்ன திடீர்னு இப்படி ஆகிப்போச்சு? அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, 3 மணி நேரம் அந்த அந்தகாரம் நீடிச்சதுன்னு சொல்கிறாங்க, சொல்லப்பட்டிருக்குது. இந்த 3 மணி நேரத்தில் ஜனங்களுடைய ஒரு மனநிலையெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவர் உரத்த சத்தமாக அந்த வார்த்தையை சொல்லும்போது அதை யாரும் யோசிக்கலை, ஏன் இப்படி கத்துனாருன்னு யோசிக்கலை. ஆனால் அந்தகாரம் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது, எல்லாம் பயந்து போயிட்டாங்க. உண்மையிலே இவர் இயேசுதானா, இயேசு கிறிஸ்து தானா அப்படின்னு. இன்னொன்று இது பார்க்க போனால், இந்த உரத்த சத்தமாய் கூப்பிடுற ஆண்டவர் ஒரு காரணம் இல்லாமல் எந்த ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டார். இந்த வார்த்தையை சொல்லும்போது ஒருவேளை தேவனே இவரை கைவிட்டிருப்பாரோ, பிதாவானவர் தேவன் இவரை கைவிட்டிருப்பாரோன்றது தான் தோணுது. ஆண்டவர் இது வரைக்கும் அப்படி எங்கே சொல்ல. ஆனாலும் அந்த கடைசி வார்த்தையில் கூட ஆண்டவர் என்ன சொல்ல, என் தேவனே என் தேவனே தான் சொல்கிறார் ஒழிய அதை மாற்று வார்த்தை எதுவும் சொல்லலை. இப்போ நமக்குன்னா ஒரு கோபம் வந்துச்சுன்னா டக்குன்னு வேற மாதிரி பேசிடுவோம். கோபத்தில் நமக்கு ஒரு தாங்க முடியாத ஒரு வேதனை வரும்போது, இங்கே ஆண்டவர் அந்த சூழ்நிலையிலையும் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு தான் சொல்கிறாரு அந்த உரத்த சத்தமா. அப்போ உண்மையிலேயே இருக்கலாம், தேவன் அவரை கைவிட்டிருக்கலான்னு தான் தோணுது. ஏன்னா 40 நாள் உபவாசம் இருக்கும்போது அவருக்கு அந்த 40 நாள் உபவாசம் முடிஞ்ச உடனே தேவதூதர்கள் வந்துலாம் பணிவிடை செஞ்சாங்க. ஆனால் இந்த நேரத்தில் அவருக்கு பணிவிடை செய்து கூட அந்த தூதர்கள் வரல. அப்போ என்ன அந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னா, தேவனை கைவிட்டிருக்காருன்னு தான். இன்னொரு என்னன்னா, அந்த ஜனங்கள் 3 மணி நேரம் அந்த அந்தகாரத்தை இருளில் இருந்ததுக்கப்புறம் அது மறுபடியும் வெளிச்சம் உண்டாயிற்று. 9ஆம் மணி வேளையில் வெளிச்சம் உண்டாயிற்றுன்னும் போது திரும்பி அவங்க என்ன வச்சுட்டாங்களாம், ஆண்டவரை தூசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போது அவர் பாடுபட்டார், துக்கப்பட்டார், அப்படி நமக்காக வேதனைப்பட்டார், ரத்த சிந்தினாருன்னு பார்க்கும்போது இதெல்லாம் எதுக்காக பண்ணார் அப்படின்னா, நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டாருன்றது ஜனங்க அதை உணராமல் திருப்பி திருப்பி அவரை காயப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆனால் அதை காட்டிலும் ஒரு கொடுமை என்னன்னா, அன்றைக்கு எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாக ஆண்டவரை இப்படி காயப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் அதை காட்டிலும் இன்றைக்கு உள்ள சூழ்நிலையை பார்க்கும்போது அதை விட அதிகமாக தான் காயப்படுத்த மாதிரி தான் தோணுது. சாதாரணமாக ஒருத்தர் பைக்கில் போய் தடுமாறி கீழே விழுந்தா கூட தண்ணி மப்பு பாரு காலங்காத்தால அப்படி தான் சொல்கிறாங்க ஒழிய அவளை தூக்கி விடவோ அவளை அவளுக்கு ஆறுதல் படுத்தவோ சொல்கிற இது இல்லை. அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சு, ஆனால் இந்த காலத்தில் இப்படி இருக்குது. அப்போ அதிகமாக தான் காயப்படுத்துகிறோம். அந்த பாவங்களை உணர்வு தன்மை இல்லை. ஆண்டவர் நமக்காக சிலுவையில் சிலுவை எத்தனையோ பிரசங்கங்கள் கேட்குறோம், எத்தனையோ செய்திகள் கேட்குறோம், வேதத்தை பாதிக்கிறோம், வருஷம் 3 தடவை முடிச்சிட்டேன், 4 தடவை முடிச்சிட்டோம் அப்படின்றலாம் சொல்கிறோம். அந்த வார்த்தைக்கு உண்மையில் அர்த்தத்தை உணர்ந்து அந்த பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு வர்றதுக்கு மனம் இல்லாமல் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ற உரத்த சத்தமாக சொல்கிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. அன்றைக்கு அந்த தேவன் என்ன செய்ய அவரை கைவிட்டது என்று சொல்றது காட்டிலும் தன் முகத்தை மறைத்து கொண்டாருலாம் சொல்லலாம். இன்றைக்கு நம்ம அநேக நேரங்களில் ஜெபம் பண்ணும்போது, பரிசுத்தமாக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்மளை பார்க்குறாரு, நம்ம ஜெபத்தை கேட்குறாருன்னு சொல்லணும். கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக, அதாவது ஏதோ ஒரு தவறுகளோ ஏதோ ஒரு காரணத்தில் ஜெபம் பண்ணும்போது அசால்ட்டாக ஒரு என்ன சொல்லலாம், ஒரு வித்தியாசமாக ஜெபம் பண்ணும்போது நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், கத்துறோம், ஆனால் தேவன் ஜெபத்தை கேட்க மாட்டாத மாதிரியே தோணுது. அப்படின்னா அந்த முகத்தை அவர் ஃபஸ்ட்டு பரிசுத்தமாக ஜெபம் பண்ணும்போது எப்படி நம்ம அதை பார்த்தது மாதிரி இருந்ததோ, ஆனால் மற்ற நேரங்கள் அது ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் முகத்தை மறைச்சது மாதிரியே தெரியுதோ தோணுது. அதே சூழ்நிலை தான் இந்த ஆண்டவருக்கு அந்த நேரங்களில் இருந்திருக்கும். தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்கள் போது ஆண்டவர் முகத்தை திருப்பியிருப்பாருன்னு தோணுது. பிதாவானவர் முகத்தை திருப்பியிருப்பாருன்னு தோணுது, அவர் முகத்தை மறைச்சிருப்பாருன்னு தோணுது. அப்படித்தான் வேதம் சொல்லுதாரு. அதனால இந்த நாளில் ஆண்டவர் நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார், நமக்காக சிலுவையில் அரைஞ்சாரு, நமக்காக ஆணிகள் கைகளிலும் கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டது எதற்காக? நம்முடைய பாவங்களுக்காக செஞ்சார். இந்த பாவங்களை அறிக்கை செய்து நமக்காக ஆண்டவர் இத்தனை வேதனைகள் பட்டாரே அப்படின்னு சொல்லி இனி மனம் திரும்பாத எத்தனையோ பேர்கள் இருந்தாலும் மனம் திரும்பும்படியாக இந்த வார்த்தைகளை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இன்னொரு என்னென்னா, ஆண்டவர் தேவனுக்கே பிதாவானவர் முகத்தை மறைத்தது காரணம் என்னென்னா, அவர் சத்துருக்களின் கையில் ஒப்படைக்கப்பட்டார். இப்படி அநேக காரியங்கள் இருக்குது. ஆனாலும் இந்த நாளில்
தேவன் ஆண்டவரே, இந்த போராட்டத்துக்கு மத்தியில் ஒரே ஒரு சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, அவர் காயங்கள் பட்டு அந்த ரத்தம் சிந்துற ஒவ்வொரு ரத்தமும் நாம் அதிகமாக பாவத்தை செய்து கொண்டு அவருக்கு வேதனைப்படுத்துகிறோமோன்று தான் தோணுது. எத்தனையோ, அதாவது நம்ம மனசில் தோணுது நமக்கு எல்லாமே ஒரு சாதாரண தான், பாவமாக தோணலை அப்படின்னு. ஆனால் அந்த வார்த்தை அவர் அந்த பாடுகளை குறித்து படிக்கும்போது செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் தோணுது. நம்ம தெரியாமலே அநேக பாவங்கள் செய்கிறோம் அந்த உலகத்தில் அப்படின்ட்டு தான் தோணுது. அதனால் இது வர காலங்களையாவது நாம் அந்த அறிக்கையை செய்து இந்த பாவத்தை விட்டு தேவனுக்காக நம்ம அந்த இரத்த சிந்துற காரியங்களை குறித்து நம்ம யோசிக்கும் பொழுது, தேவன் எப்படி அவர் பிதாவானவர், தேவன் எப்படி இயேசு கிறிஸ்துக்கு முகத்தை மறைச்சது மாதிரி இந்த நாளில் நமக்கு ஆண்டவர் முறைக்காம இன்றைக்கு வரைக்கும் நம்மளை அதிகமாக நேசிக்கிறாரு. நமக்காக என்ன செய்வார், நமக்காக தேவைகளை எல்லாம் சந்திக்கிறாரு, நமக்காக பாடுபடுறாரு அப்படின்றத காரியத்தை உணர்ந்து தேவன் பின்ன செல்வோம் என்றதை நான் இதை சொல்லி முடிச்சு கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தை 4வது, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏலி ஏலி லாமா சபக்தானி. கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் ஜெபிக்கிறார். அவருடைய வியர்வை துளிகள் வழியாக, அந்த துளிகள் வழியாக இரத்தமும் நீருமாய் வெளியிலே வந்தது. அந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு ப்ரெஷர் பயங்கர ஹை லெவலில் அந்த பிளட் ப்ரெஷர் ஆகும்போது அவனால் தாங்க முடியலன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த வெயின் நரம்பெல்லாம் வெடிக்கும், பஸ்ட் அவுட் ஆகும். அந்த பஸ்ட் அவுட் ஆனால் தான் வியர்வை துளிகள் வழியாய் அந்த அந்த வியர்வை நீர் சுரக்குது பாருங்கள், அந்த துளைகள் வழியாய் ரத்தம் வரும், பிளட்டே லீக் ஆகும். அந்த அளவுக்கு ஆண்டவர் ப்ரெஷரோட ஒரு ஜெபத்தை வைக்கிறாரு. ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட ஆண்டவரே, ஆகிலும் என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்துக்கு. அப்போ இந்த தொங்கி கொண்டிருக்கிற இந்த வேளையில் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அதற்கான அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் கைவிடலை. நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படி தான். பல நேரங்களில் ஆண்டவர் விட்டுட்டாரோ, ஒன்றுமே கவனிக்க மாட்டேங்கிறாரே, அது பாட்டுக்கு இழுத்துக்கிட்டு போகுது, பிரச்சனை மேலே பிரச்சனையாகவே இருக்குது, ஒன்றும் முடிவுக்கு வர்ற மாதிரியே தெரியலையே. இல்லை அருமையானவர்களே, ஆண்டவர் கைவிடுவதில்லை. ஆண்டவர் சொல்லிட்டார் முன்னாடியே, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. ஆண்டவர் விலகலாம் இல்லை. ஆண்டவர் தம்முடைய சித்தத்தின்படி இதை அனுமதித்து அதை அனுபவிக்க தேவன் தயை பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா. நாம ஆண்டவர் சொல்றார் அல்லவா, என்னோடு கூட நீங்கள் பாடுகளை சகித்தீர்களே ஆனால் என்னோடு கூட. வாட் a wonderful word. பாடுகளை சகிக்காத யாருக்கும் மேன்மையே கிடையாது. வரணும், பாடு, அவமானம், நிந்தை எல்லாம் வரணும். அதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், அதை சகிக்கணும். அதன் பிறகுதான் மேன்மை. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்ததாக தாகமாய் இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை கலைப்பு. யோவான் 19:28 பிரதர் ரவி அவர்கள் வந்து பேசும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். கரங்களை தட்டி உற்சாகமாய் வரவேற்போம். ஹல்லேலூயா. மன்னிப்பு, ரட்சிப்பு, பராமரிப்பு, தவிப்பு, களைப்பை பற்றி பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, இப்போயும் நம்ம கொஞ்சம் களைச்சி தான் வந்திருக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெயில் கொஞ்சம் தூரம் இப்படி நடந்து நேற்று மத்தியானம் 1 மணிக்கு நான் வண்டியில் போயிட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியல, சாயங்காலம் 6 மணிக்கு தான் எந்திரிச்சேன். அவ்வளோ களைப்பு. இந்த களைப்பு பார்த்தீங்கன்னா இது பயங்கரமான களைப்பு. இந்த உலகத்திலே வாழ்கிற நமக்கு இந்த சிறிய வெயில்னாலே ஏற்படுகிற களைப்பு, வேலை செய்கிறதுனால் ஏற்படுகிற களைப்பு, இவைகளாலே நம்மளால் தாங்கவே முடியலை. ஆனால் நமக்காக ஒருவர் களைப்படைந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த களைப்பை பற்றி நாம் ஒரு நிமிடம் தியானிப்போம். என்றால் நேற்றைய தினத்தில் இந்த வார்த்தை எனக்குள்ளே வந்த உடனே, நான் எப்பயுமே ஒரு காரியம் எப்படின்னு கேட்டிங்கன்னா,
பிரசங்கிப்பதற்கு எந்த ஒரு குறிப்பும் எடுக்க மாட்டேன். எடுத்தால் நான் தோற்று போயிடுவேன். பிரசங்கத்துக்கு ஒத்த வாக்கியங்களை சேர்த்து ஒத்த வாக்கியங்களை எல்லாம் தயார் பண்ணி ஒரு 10-20 ஒத்த வாக்கியங்களை ஒன்று சேர்த்து பிரசங்கிப்பதற்கு நல்ல ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் அங்கே போனால் என்ன கேட்டால் அந்த பிரசங்கம் பண்ண வார்த்தையே வராது. அங்கே நம்ம நம்ம அங்கே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தோமோ அந்த ப்ரிப்பேர் பண்ண வார்த்தைகள் அங்கே செயல்படாது, அது செயலற்று போய்விடும். ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற அந்த கிருபை என்னன்னு கேட்டிங்கன்னா, உன் வாயை விரிவாய் தர அதை நிரப்புவேன் என்றார். வந்திருக்கிற மக்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும், அவங்க என்ன கஷ்டத்தில் இருக்கிறாங்க, என்ன மாதிரி தேவையோடு வந்திருக்கிறாங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். அப்போ இந்த பலிபீடத்திலிருந்து போகிற வார்த்தைகள் அந்த வார்த்தை அவர்களை தேற்றுதாக இருக்கும். இந்த கலைப்படைந்தார் இந்த வார்த்தையை நான் நேற்று கேட்ட உடனே உண்மையாகவே நான் அழுகிறது ரொம்ப கம்மி, அழுக வராது. ஆனால் எங்கள் அத்தை இறந்து போனப்போ நான் அழுதேன், உண்மையாகவே அழுதேன். எங்கள் அம்மா இறந்த கூட நான் அழுகலை. அது மாதிரி நேற்றைய தினத்தில் இந்த வார்த்தை என்னைய போட்டு ராத்திரி ஒரு நிமிஷம் கூட தூங்கலை. படுத்தா ஜோத்திரன்ட்டே வந்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா தம்பி ஊர்லேருந்து வந்தால் அதுவும் அந்த தூக்கம் அப்படியே களைஞ்சி போச்சு. அப்படியே காலையில் 3:30 மணிக்கு எந்திரிச்சு இந்த வார்த்தையை படிக்க ஆரம்பித்தேன். அந்த சொல்லப்பட்ட வசனங்களை பார்த்தேன். அதில் ஒரு ப்ரிப்பேர் பண்ண ஒன்றும் எனக்கு ஓடலை. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளின்படி நான் இங்கே நிற்பது களைப்படைந்திருக்கிற இயேசு கிறிஸ்து. அவர் எதற்காக களைப்படைந்தார், ஏன் களைப்படைந்தார்? அன்பர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28வது வாக்கியத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தை பாருங்கள். அவர் களைப்படைந்ததனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அவர் வேத வாக்கியத்தின் நிமித்தம் அவர் களைப்படைந்திருக்கு. அதே போல இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய களைப்பையும் அடைந்திருக்கிறார். வேத வசனத்தின் மூலம் களைப்படைந்தார், ஆவிக்குரிய களைப்படைந்திருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த களைப்படைந்தார் தெரியுமா? ஒரு ராத்திரி இரவு கெத்சமனையில் அவரை பிடித்து கொண்டு போனாங்க. அவர் பிடித்துட்டு போன சமயத்தில் அவரை முதலாவது கொண்டு போய் சாட்டையால் அடித்தாங்க. அதுக்கப்புறம் அவரை பயங்கரமாக துன்புறுத்துனாங்க, மூஞ்சில் காரி துப்புனாங்க, முற்கிரீடம் சூட்டினாங்க. அவரை வாரினால் அடிப்பிச்சு உடம்பெல்லாம் பிக்கப்பட்டது, சரீரமெல்லாம் பிக்கப்பட்டது. அவர் ஒரு நிமிடம் கூட உறங்கவே இல்லை. அந்த ராத்திரியில் பிடித்த நேரம் முதல் சிலுவையில் அறையப்படுகின்ற வரைக்கும் அவர் உறங்கவே இல்லை, தூங்கவே இல்லை, ரெஸ்டே இல்லை. கண்டினியூஸாக அவருக்கு பாடுகள் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த பாடுகள் நிமித்தம் அவர் களைப்படைந்தார், அடிக்கப்பட்டது நிமித்தம் அவர் களைப்படைந்தார், அவர் சிலுவை சுமந்தது நிமித்தம் அவர் களைப்படைந்தார். அவர் அடைந்த களைப்பு என்பது பயங்கரமாயிருக்குது. அவருடைய தலையில் முற்கிரீடம் சீட்டப்பட்டு அந்த முற்கிரீடம் சூட்டப்படுகின்ற வேளையிலே அவர் தலையிலிருந்து ஒழுகின இரத்தம் அந்த முற்கிரீடத்தை பின்னி தலையிலே கோலால் அடித்து அந்த முள் தலைக்குள்ளே பாய்ந்து இரத்தம் பீறிட்டு பாய்ந்து வந்த பொழுது அந்த அடியினாலே அந்த சிலுவை மரத்தை தூக்கி சுமந்து கொண்டு கெத்சமனையில் நடந்து அந்த கொல்கதா மேட்டிலே அவர் சென்ற பொழுது அவர் பட்ட பாடுகளினாலே அவர் களைப்படைந்தார். இப்படி தேவனாகிய கர்த்தர் நமக்காக அடைந்த களைப்பது. அவர் சுவிசேஷத்தின் நிமித்தம் களைப்படைந்தார். இயேசு கிறிஸ்து தமது சுவிசேஷத்தின் நிமித்தமாக அவர் களைப்படைந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சரீரத்திலே ஏற்பட்ட வேதனைகள், ஐயோ, அதை எண்ணி பார்க்கவே முடியாது. நான் நேற்றைய தினத்தில் அதை பற்றி கொஞ்ச நேரம் சிந்தித்து பார்த்தேன். ஐயோ, என்னால் தாங்கவே முடியவில்லை. பயங்கரமான அந்த வலி வேதனை அனுபவித்து அவர் அந்த களைப்பை அவர் அடைந்தார். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து அடைந்த களைப்பு என்பது அதை சொல்லி விவரிக்கவே முடியாது. அதே போல அவர் களைப்படைந்தது மட்டுமல்ல, தாகமாயிருந்தார். அவர் தாகமாயிருந்தனுடைய அந்த தாகம் என்று சொன்னால் அவர் சரீர பிரகாரமான உடம்பிலே அவர் 100% மனிதனாயிருந்தார். அந்த 100% அவர் தேவ குழந்தை, தேவ மனிதன். அவர் இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவனோடு உலாவிக் கொண்டிருந்தவர், தேவனோடு விளையாடி கொண்டிருந்தவர். அப்படிப்பட்ட சர்வ வல்லமை படைத்த தேவன் மனு உருவில் இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்த பொழுது அவர் 33 ஆண்டு காலம் இந்த வாழ்ந்த உலகத்தில் வாழ்ந்து அவர் அடிக்கப்பட்ட அந்த சர்வ வல்லமை படைத்த கடவுள்
ஒரு மனிதனாக, சாதாரண மனிதனாக இந்த பூமியில் வந்து அவர் பட்ட பாடுகளுக்கு விவரிக்கவே முடியாது. அவர் இவ்வளவு பாடுகள், இவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளவு வேதனைகளை அடைந்தது நோக்கம் என்னவென்று சொன்னால், நம்மை அவர் மீட்கும் பொருளாக அவர் களைப்படைந்தார். நம்மை ரட்சிக்கும்படியாக அவர் களைப்படைந்தார். நமக்காக இந்த வேத வசனம், ஆவிக்குரிய இந்த மண்டலத்திலே தேவனாகிய கர்த்தருடைய வேத வசனம் நிறைவேற அவர் களைப்படைந்தார். அவருடைய களைப்பு மிகவும் மிகவும் அவர் பட்ட பாடினாலே வந்த களைப்பு. அன்பிற்குரியவர்களே, இந்த களைப்பினாலே தேவன் எத்தனை பாடுகளை பட்டார் என்று எண்ணி விவரித்து பார்ப்போம் என்று சொன்னால் அதை நாம் சகித்து கொள்ளவே முடியாது. இரவெல்லாம் அடிக்கிறார்கள். அடி மட்டுமல்ல, அவரை அந்த மேட்டிலே, மலையிலே அந்த சிலுவையை தூக்கி சுமக்கின்ற பொழுது, நேற்றைய தினத்தில் நான் ஒரு பார்த்தேன், அந்த சிலுவை மரம் சுமார் ஒரு 150 கிலோ இருக்குமா. அந்த 150 கிலோ எடை கொண்ட அந்த சிலுவை மரத்தை அவர் அந்த கொல்கத்தா மேட்டிலே தூக்கி கொண்டு போகின்ற பொழுது அந்த வலியும் வேதனையும் அடிகளும் அங்கே அவர் பட்டவராக, நமக்காக இந்த வேதனைகள், இந்த களைப்பு நண்பர்களே. அதை போல பாருங்கள், இங்கே அவர் அடைந்ததான தாகம் என்றால் அவர் உடம்பிலே அவருக்கு ஏற்பட்ட தாகம் அல்ல, அவர் நமக்காக, இந்த உலகத்தின் மக்களுக்காக தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். ஒரு இடத்துல அவர் சொன்னார், தாகமாயிருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் ஜீவ தண்ணீரை தருவேன் என்று கர்த்தர் சொன்னார். அதே போல பாருங்கள், அவர் தாகமாய் இருக்கின்ற வேளையிலே ஒரு குடிக்க தண்ணீரை எப்படி கொடுத்தார்கள்? ஒரு கடல் காணானை எடுத்து அதை கசந்த காடியிலே முக்கி அவர் வாயருகே கொண்டு போய் கொடுத்தார்கள். அது கசப்பாய் இருந்தது. ஆனால் அவர் சரீர பிரகாரமான தாகமாய் இருந்தாலும் அவர் அதை பற்றி அவர் பொருட்படுத்தவில்லை. சரீரப்பிரமான வேதனையாய் இருந்தாலும் அவர் அதை பற்றி கவலைப்படவில்லை. சரீரப்பிரகமான வேதனை பற்றி அவர் கவலைப்படவில்லை. அவர் கவலைப்பட்டதெல்லாம் இந்த வேத வசனத்திற்காக அவர் இளைப்படைந்தார், தாகம் அடைந்தார். என்று அந்த தாகம் என்பது இந்த உடலுக்கு தேவையான தண்ணீருக்காக அவர் தாகமடையவில்லை. நம்மை பார்த்து, இந்த உலகத்தில் பிறந்த, உலகத்தில் கிடக்கிற எல்லா மனிதர்களையும் பார்த்து அவர் தாகமடைந்தவராய் அங்கே நின்றார். அங்கே பாருங்கள், சங்கீதத்தின் புஸ்தகம் 69:21 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கசந்த காடி அவர்கள் கொடுத்த போது அவர் குடிக்க மனமில்லை, அவர் வாயருகே கொண்டு போனார்கள். அந்த கசப்பு எதற்கு? இந்த தழும்புகள், இந்த கசப்புகள், இந்த வேதனைகள், இவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு காரணம்தான், இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்கள் நமக்காக அவர் இந்த கோலத்தை அடைந்தார். நமக்காக நாம் இந்த உலகத்திலே தேவனை அறிந்து கொள்ளும் பாக்கியத்தையும், தேவனை நமக்கு ஏற்படுத்தின மன்னிப்பையும், தேவன் நமக்கு ஏற்படுத்தியிருக்கின்ற ரட்சிப்பையும் அடைவதற்காக இந்த இயேசு இந்த அந்த கோலம் அடைந்தார். அவர் காடியை குடிக்க கொடுத்த பொழுது அவரது மிகுந்த கசப்பாயிருந்தது. அந்த கசப்பை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. எதற்காக இந்த பாடுகள்? எதற்காக இந்த வேதனைகள்? இவைகள் எதற்காக? நமக்காகத்தான். இந்த பாடுகள், இந்த அந்த கோலம் அடைந்த இந்த பாடுகள், வேதனைகள் எல்லாவற்றையும் தேவன் நமக்காக சகித்தார், நமக்காக சுமந்தார், நமக்காகவே இவை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். இந்த இயேசு கிறிஸ்து தான் பாடுகள் பட்டு அவர் அலையில் களைப்படைந்தவராய், சிலுவை மரத்திலே அவர் தொங்கினவராய், அவர் நமக்காக தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி அந்த தாகத்தை நமக்காக நம்மை பார்த்து நாம் அவரை ஏற்றுக்கொள்வதற்காக, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக, நாம் அல்லேலூயா அவரை தெரிந்து கொள்வதற்காக, நாம் அவரை நம்முடைய பாவங்கள் அனைத்தும் அவர் மன்னிக்கும்படியாக தமக்காக அந்த கோலமடைந்தார், களைப்படைந்து தாகமடைந்தார். இந்த இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தினுடைய சகல மனிதனுடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கிறதான ஒரு தேவாட்டுக்குட்டியாக அடிக்கப்பட்டு களைப்படைந்தார். இந்த இயேசு உங்களை நேசிக்கிறபடினாலே இந்த அருமையான காலை வேளையிலே களைப்படைந்த தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்காக களைப்படைந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், நமக்காக தாகமடைந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி என் உரையை முடிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் தாகமாய் இருக்கிறேன் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தை எவ்வளவு ஆழமான வார்த்தை பாருங்க. எவ்வளவு களைப்படைந்தவராய் ஆண்டவர் சொல்லுகிறார். ஜீவ தண்ணீரை நான் உனக்கு கொடுப்பேன்னு சொன்னவர்
இப்போ சிலுவையில் தொங்கி கொண்டு தாகமாயிட்டு அந்த கசப்பு கலந்த காடியை கொடுத்தாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த கசப்பு இப்போ நமக்கு உடம்பு சரியில்லைன்னா இனிப்பான டானிக்கெல்லாம் கொடுக்கறது இல்லை. எந்த மாத்திரையாவது இனிக்குதுங்களா? ஏன் ஏன் கசப்போடு சேர்ந்து கொடுக்குறாங்க? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? மாத்திரை இவ்வளோ போடுறாங்க, காலையில் இவ்வளவு, மத்தியானம் இவ்வளவு, சாயந்தரம் இவ்வளவு. உடம்பு பூரா மாத்திரை தான். அரிசி அள்ளி திங்கிற மாதிரி. சிலது வாயிலே மென்று இது பண்ணி தண்ணியே குடிக்கிறது இல்லை, அதுக்கு தாகமே வராது போல் இருக்கு. இந்த கசப்பு உள்ளே போச்சுன்னா வலி நமக்கு தெரியாது, அந்த வலியை மறக்கடிக்கிறதுக்காகத்தான் அந்த கசப்பு கடந்த அந்த காளான அந்த காடியை கொண்டு போய் கொடுக்குறாங்க, வாயில் நீட்டுறாங்க. ஆனால் ஆண்டவர் அதை குடிக்கல. உங்களுக்காக எனக்காக இறுதி வரைக்கும் அந்த வலியை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இப்போ எவ்வளோ ஆண்டவர் களைப்படை. நம்மளும் நிறைய நேரங்களில் களைப்படைகிறோம், சரீரத்தில் களைப்படைகிறோம், ஆவிக்குரிய நிலையில் களைப்படைகிறோம், பைபிள் படித்து களைப்படைகிறோம், ஜெபம் பண்ணி களைப்படைகிறோம், ஆலயத்துக்கு களைப்படைகிறோம். ஆலயத்தை விட்டு போகிறதுக்கு சில பேருக்கு களைப்பாக இருக்குது, பலவிதமான களைப்பு. சில பேர் சமைச்சு அப்படின்னு என்ன வச்சா ரசம்தான் வச்சுருக்காங்க, ஒன்றும் பெருசாலாம் இல்லை, வெறும் ரசம், மிளகு ரசம். அதுக்கு என்ன ஆகுது? அப்படின்னு அப்படியே களைப்பு, அப்படிலாம் களைப்பு வருது. ஆனால் களைப்பையே ஆண்டவர், களைப்புக்கே களைப்பை கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர், களைப்பையே ஜெயித்தவர் ஆண்டவர். அல்லேலூயா. அடுத்த வார்த்தையாக முடிந்தது என்கிற வார்த்தையை, முடிப்பு, யோவான் 19:30 டேனியல் அவர்கள் நம்மோடு பேசுவார்கள். கரங்களை தட்டி வரவேற்போம். எல்லாம் முடிந்தது, கிளம்பி போங்க. ரொம்ப நாளாக இந்த வசனத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். கர்த்தருடைய நாமத்துக்கு, பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ஏன்னா இந்த தலைப்பு எனக்கு நேற்று ஈவினிங் தான் பாஸ்டர் எனக்கு கொடுத்தாரு. எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னோடனே, சரி பாஸ்டர், அது என்னையை பார்த்து கொடுக்குறீங்களா இல்லை என் ஒய்ஃபை பார்த்து கொடுக்குறீங்களா, எதுக்காக இந்த வசனத்தை கொடுக்குறீங்க, எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த முடிந்தது அப்படிங்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா, பிதாவை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை 6வது வார்த்தையாக இருக்கிறது. இது ஒரு சில வசனங்களை மேற்கோள் குறிப்பிட்டு நான் சொல்லிடுறேன். ஆசரிப்பு கூடார வேலை, யாத்திராமம் 39-32, அதாவது ஆசரிப்பு கூடார வேலையெல்லாம் முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி முடித்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தில் சொல்லப்படுது. அப்புறம் மோசேக்காக அழுது துக்கம் கொண்டாடின நாட்கள் முடிந்தது, உபாகம் 34:8. தூண்களின் வேலை முடிந்தது, ஆலய வேலை முடிந்தது, அலங்கத்தின் வேலை முடிந்தது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. அதாவது எஸ்தரில் நம்ம பார்த்துருக்குறோம். அதே போல் யோபுவுடைய வார்த்தைகள் முடிந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. உபவாசித்தும் நிந்தையாய் எனக்கு அந்த காரியம் முடிந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது, எருசலேமுடைய போர் முடிந்தது, அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது, ஆனால் நாம் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை அப்படிங்கிற வசனம் எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்குது. மோவாவுடைய சிறையிருப்பை திருப்புவேன் அப்படிங்கிற அந்த நியாய தீர்ப்புடைய செய்தி முடிந்திருக்குது. எரேமியாவுடைய வார்த்தைகள் முடிந்திருக்கிறது. அவன் வார்த்தை இத்தோடே முடிந்தது அப்படின்னு சொல்லி தானியேலில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லி யோவான் 19:28-30 சொல்கிறார். எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி, எல்லாம் முடிந்தது என்று வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அறிந்து அதுக்கப்புறம் கடைசியாக தான் முடிந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ஜோக் என்னென்னா, நம்ம எதை செஞ்சாலும் கம்ப்ளீஷன் ஆகணும், ஃபினிஷ் ஆகணும். ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு ஹஸ்பண்ட் சொல்லியிருக்கிறாரு, என் ஒய்ஃப் எதை பண்ணாலுமே குறுக்க நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே டாக்டர் அதுக்கு சொல்லியிருக்காரு, அப்படின்னா கார் ஓட்டி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி குறுக்க நிற்கிறது நம்மளுக்கு நிறைய இடைஞ்சல்கள் இருந்தாலும்
நம்ம அதை முடிக்கிறதுக்கு ஆண்டவருடைய பலத்தினால அவருடைய வசனத்தினால நம்மளுக்கு முடியணும். அதே மாதிரி கல்யாணம் பண்ணும்போது ஐயர் சொல்லுவாங்க, நல்ல நேரம் முடிய போது சீக்கிரம் தாலி கட்டுங்கன்னு. அதோட நல்ல நேரம் முடிஞ்சிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நல்ல நேரமே கிடையாது. ஸோ அது மாதிரி அந்த விஷயங்கள். ஸோ நம்ம முழுமை அடைந்தது, முடிந்தது. அதாவது நிறைய விஷயங்கள் வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட், எக்ஸிக்யூட், கம்ப்ளீட் அண்ட் ஃபினிஷ். அதாவது இம்ப்ளிமெண்ட்டுங்கிறது செயல்படுத்துறதல், எக்ஸிக்யூட்னு வந்து நிறைவேற்றுதல், கம்ப்ளீட்டுங்கிறது நம்ம முழுமை அடையணும். முழுமை அடைஞ்சது இல்லாமல் அது முடிவும் பெறணும். ஸோ இப்போ நம்ம ஆண்டவருடைய திட்டங்கள் எல்லாமே வந்து இந்த அடிப்படையில் தான் நடக்கும். அது கம்ப்ளீட் ஆகி ஃபினிஷ் ஆகி முடிஞ்சிடும். பட் ஆனால் நம்மளுடைய அரசாங்க திட்டங்கள், இப்போ மகளிர் உரிமை திட்டம் எடுத்துங்களேன், அது நிறைய பேத்துக்கு போய் சேரவே இல்லை. ஸோ அது மாதிரி இருக்காது நம்மளுடைய ஆண்டவர் திட்டங்கள். நம்ம மேலே குறித்த ஒரு திட்டங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் நம்மளை விட மாட்டார். அந்த வசனத்தை கொண்டு நம்மளை நிறைவேற்றி நம்மளை முடிப்பார். தனது ஜீவனையே கொடுத்து அத்தனையும் நிறைவேற்றினார் அப்படிங்கிறத வசனம் சொல்லுவது. கடைசி வரைக்கும் அவர் ஜீவனை கொடுத்து நம்மளை அவர் சொன்ன வாக்கியங்கள், அவராது 300க்கு மேற்பட்ட தீர்க்க தரிசனம் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அது அத்தனையுமே அவர் நிறைவேற்றி தான் முடிச்சிருக்கிறாரு. ஸோ பழைய ஏற்பாட்டுடைய நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவும் புதிய ஏற்பாட்டுடைய கிருபியை, நித்திய கிருபியினுடைய ஆரம்பமும் அவர் நமக்கு இருக்கிறபடியான நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அதாவது பிரசங்கி 7:8 சொன்னபடி ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தையும் பார்க்கிறதும் அதன் முடிவு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்ன மாதிரி அவருடைய மரணத்தின் முடிவு கிடையாது. அவர் எல்லாம் முடிஞ்சு சொன்னார். ஆனால் இன்றைக்கி அவர் உயிரோடு இருந்து நம்மளுக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிற பிரதான ஆசாரியராக பிதா பக்கத்தில் இருக்கிறபடியால் நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். அதாவது அவருடைய சிலுவை மரணத்தை குறித்து நான் தியானிக்கும் போது, அதாவது 9 இன்ச்சு ஆணி வந்து, அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு ஒரு 3 இன்ச்சு தான் கம்மி. அந்த சைஸ் உள்ள ஆணியை வந்து கையிலையும் கால்லையும் அடிச்சிருக்காங்கன்னா அப்போ நம்ம நினச்சி பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கியிருக்கிறாரு. 17 மணி நேரம் வந்து தண்ணி கூட குடிக்கல, அவருக்கு தண்ணி கூட கிடையாது. இப்போ என்ன நம்ம ஒரு இன்னொரு சொல்லப்போனால் ஒரு அறிஞர் அண்ணாவிட்ட வந்து ஒரு கம்ப்ளீட்டட் அண்ட் ஃபினிஷட் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கேட்டிருக்கிறாங்க. அதாவது ஒரு சரியான ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணேன்னா என்னோடய வாழ்க்கை கம்ப்ளீட்டட். அதுவே ஒரு தவறான பொண்ணை நான் கல்யாணம் பண்ணேன்னா என்னுடைய வாழ்க்கை ஃபினிஷ்டு. ஆனால் இது கம்ப்ளீட்லி ஃபினிஷ்டு அப்படின்னு என்னென்னா, அதே ஆண் ஒரு தவறான ஒரு பொண்ணோட இருந்தான்னா வாழ்க்கை கம்ப்ளீட்லி ஃபினிஷ்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அது மாதிரி இந்த கம்ப்ளீட்டட் ஃபினிஷ்டுங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பாஸ்டர் ஒரு டைம் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தார். அதாவது சர்ச்சில் என்ன ஸ்பிரிட் நம்மளுக்கு இருக்குதோ அதே ஸ்பிரிட் தான் நம்மளுக்கு வெளியிலையும் இருக்கணும். அப்படின்னா தான் அது வந்து உண்மையான கிறிஸ்டியானிட்டின்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது இந்த ஸ்டேட்டஸை வச்சுருந்து எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்துச்சி. இன்னொன்று பிரதர் மேஷக் பிரதர் சொன்ன மாதிரி மன்னிப்பு நம்ம கேட்குறதே இல்லை. எதுக்குமே நம்ம கேட்குறது இல்லை. இந்த பீட்டர் கட்டத்தட்டே மன்னிப்பு கட்டதில்லை அப்படின்னு சொன்ன மாதிரி மன்னிப்பு நம்ம கேட்குறதே இல்லை. நம்ம கேட்காமலே அவர் கொடுத்ததுனால நம்மளுக்கு அந்த இலவச கிரயம் பண்ணதுனால நம்மளுக்கு அதனுடைய அருமை தெரில, மகிமை தெரில. அதே மாதிரி அப்பா சொன்ன மாதிரி இடதுபுற கல்யாணம் போல தான் நம்ம இன்னும் ரசிக்கப்படாமல் இருக்கிறோம். நம்ம எந்த அளவுக்கு ரசிக்கப்பட்டுங்கிறதே தெரில. நம்ம இன்னொருத்தர் எப்படி நம்ம ரசிக்கப்படுறதுக்கு நம்ம எப்படி அந்த அந்த அழைப்புக்குள்ள நம்ம நடத்த போகிறோம், அதுவும் நமக்கு பயமாக இருக்குது. நம்ம ரட்சிப்பை காப்பாற்றுறதுக்கே நம்ம இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எப்படியாவது இன்னும் நம்ம தப்பிச்சிடுவோம், நம்ம தப்பிச்சு போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னொருத்தர் எப்படி நம்ம சத்தியத்துக்குள்ளே நடத்துறதுங்கிறதே தெரில நம்மளுக்கு. ஏன்னா நம்ம வாழ்க்கை இன்னும் அதுவே நம்ம அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம இன்னும் அவருடைய வசனத்தை சரியாக கடைப்பிடிக்காத காரணத்தினால. அதே மாதிரி ஆரன் பிரதர் சொன்ன மாதிரியும் இன்றைய காலத்தில் நம்ம அதிகமாக கர்த்தரை காயப்படுத்துகிறோம். அந்த பாயிண்ட்டு ஒரு 100க்கு 100 உண்மையான பாயிண்ட்டு தான். ஏன்னா அந்த காலத்தில் விட நம்ம இந்த காலத்தில் அதிகமாக காயப்படுத்துகிறோம். அட்வான்ஸ்டாக அப்டேட்டடாக நம்ம ஆயிருக்கிறோம். அதுதான் உண்மை. இந்த பைபிளே நான் எடுக்கவே இல்லை. நேற்று நைட்டு சொன்னதுலேருந்து தான் இந்த நிறைய தலைப்புகள் நிறைய சர்ச் பண்ணேன். பட் ஆனால் கிட்டத்தட்ட நைட்டு 12 மணிக்கு தான் படுத்தேன். பட் அப்படி இருந்தும் நம்ம 5 நிமிஷம் பேசுகிறதுக்கு இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்குது. ஆனால் இது எதுவுமே நான் பேசலை. என்ன தோணுதோ அதை தான் பேசுகிறேன். அவர் பிரதர் ரவி சொன்ன மாதிரி. ஆனால் பாஸ்டர் இவ்வளோ நம்ம 2 பேப்பர் தான் என்னுடைய ஆஃபீஸில் வந்து பிரிண்ட் அவுட் எடுப்பார். அந்த 2 பேப்பர் முழுக்க வசனமாக தான் இருக்கும். ஆனால் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுவார் அப்படிங்கிறது இப்போ தான் அவருடைய கஷ்டங்கள் தெரியுது. எவ்வளோ வசனத்தில் நம்ம தேர்னவளாக இருக்கணும், மாறணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எடுக்கிற ஸ்டெப் வந்து இப்போ தான் நம்மளுக்கு தெரியுது. கடைசி வரைக்கும் நான் கேட்பேன், ஒரு சில நேரத்தில் பாஸ்டர்கிட்ட கேட்பேன். என்னுடைய ஃபேமிலி பிரச்சனையை சம்மந்தமாக கேட்கும்போது கேட்பேன், எது வரைக்கும் நான் தாழ்த்தணும், எது வரைக்கும் நான் மன்னிக்கணும் அப்படிம்பாரு. கடைசி வரைக்கும் தாழ்த்தணும் அப்படிங்கிறது இன்றைக்கி தெரிஞ்சு போச்சு. அவருடைய சிலுவை வரைக்குமே நம்ம தாழ்த்தணும் அப்படிங்கிறது இன்றைக்கி நான் சொன்னப்பட்ட மெசேஜ் மூலிமா நான் தெரிஞ்சுக்கிறேன். அவர் கடைசி வரைக்கும் தாகமாக இருந்து கடைசி வரைக்கும் தண்ணி கேட்குறாரு. ஆனால் கடைசி வரைக்கும் தாழ்த்தி அவர் நினச்சா என்ன வேணால் பண்ணியிருக்க முடியும். ஆனால் அது தாழ்த்துனதும் இல்லாமல் தண்ணியும் கேட்குறாரு. தாகமாக இருக்கிறேன், எனக்கு இந்த நேரத்துலேயே தான் எனக்கு தண்ணி கொடுங்க அப்படிங்கிறாரு. ஆனால் நம்ம அதை கடைசி வரைக்கும் நம்ம அந்த உணரவே இல்லை. அது அவர் கைவிடப்பட்ட நிலையாக நான் நினைக்கல.
அப்பா வந்து பேசாமல் இருந்த நிலை தான் நினைக்கிறேன். அதாவது அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையை தானே வாழ்ந்துருக்கிறாரு ஜீசஸ். அவர் வந்து அப்பாவுக்கும் மகனுக்கும் பேசாமல் இருந்த அந்த டைம் தான் நான் நினைக்கிறேன். நான் எப்பவுமே ஆண்டவர் எப்பவுமே நான் ஃப்ரெண்டாக தான் எப்பவுமே நான் அவர்கிட்ட பெட்டு கட்டுவேன். நான் இன்றைக்கி வரைக்கும் நான் ஆண்டவர் ஃப்ரெண்டாக தான் வச்சுருக்கிறேன். நான் எதுனாலும் அவர்கிட்ட பெட்டு கட்டுவேன். நான் எனக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் அவர்கிட்ட பெட்டு கட்டுவேன். ஆனால் அவர் வந்து அந்த அப்பா மகன் உறவை வந்து அந்த அப்பா பேசாமல் இருந்த அந்த நிமிஷங்களை அவரால் தாங்கிக்க முடியல. அந்த தாங்கிக்க முடியாதனால தான் அவர் வந்து அந்த கேட்டிருக்கிறார், ஏன் தேவனே என்னை கைவிட்டீங்க அப்படின்னு சொல்லி. அதை கொஞ்சம் நேரம் நம்ம பிள்ளைங்க நம்ம பேசலாமோ நம்ம பேசாமல் இருந்தாலும் பிள்ளைங்க இதாகிடுதில்ல. அது மாதிரி தான் அவருக்கும் அந்த நிலைமை அது ஆவியில் மனம் கலங்கியிருப்பார். அதை ஃபீல் பண்ணி தான் அந்த மாதிரி வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. கடைசியாக ஒன்று என்ன சொல்லிக்கிறேன்னா, நம்ம அவருடைய ரத்தத்துக்கு பிறந்த பிள்ளையாக நான் இருக்கணும், நம்ம எல்லோரும் இருக்கணும். அதுதான் உண்மையாக. நம்ம எப்படி நம்மளுடைய பிள்ளைங்க நம்மளுடைய ரத்தத்துக்கு பிறந்த பிள்ளைகளாக இருக்கிற மாதிரி அவருடைய ரத்தத்திற்கு பிறந்த பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். நான் அடிக்கடி அதை தான் சொல்லுவேன். நான் உங்களுடைய அழைப்பை நான் அறிஞ்சிக்கணும், அதை நிறைவேற்றி முடிக்கணும். இறுதி வரைக்கும் அவரை மாத்திரமே நான் சிநேகிக்கணும், அவருக்கு நான் சாட்சியாக இருக்கணும். இது போதும், இந்த குடுப்பனை இருந்தால் போதும். நான் அவர் அழைப்பு நான் என்னை தெரிஞ்சுக்கிட்டது அழைப்பு நான் உறுதியாக இருந்தாலே போதும். வேறு எந்த ஒரு ஸ்லாக்கியும் எனக்கு தேவையில்லை. அவரை எப்போ நான் ஆரம்பத்தில் நான் எப்படி லவ் பண்ணணும் அதே மாதிரி கடைசி வரைக்கும் அவரை லவ் பண்ணணும். அது அவர் தான் எனக்கு ஃபஸ்ட் லவராக இருக்கணும் அப்படிங்கிறது அந்த உண்மை எனக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும். அந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், என்னுடைய ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓடி முடித்தேன். இது நம்ம இந்த ஓடி முடித்தாலே போதும், அது வேறு எதுவும் தேவையில்லை. மிச்சத்தை அவர் பார்த்துக்குவார். அவர் அனு ஜேக்கப் சொன்ன மாதிரி ரத்தமே ஜெயம்தான். ரத்தத்தில் நம்ம வைக்கிற விசுவாசம்னால ஜெயம் கிடையாது. நீ வைச்சாலும் வைக்காட்டாலும் விசுவாசம் வைக்காட்டாலும் அந்த ரத்தமே ஜெயம், நம்மளுக்கு ரத்த ஜெயம் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன், கொடுத்த தலைப்புக்காக போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. எல்லாம் முடிந்தது. எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ்ட். அதனுடைய அர்த்தம் ரொம்ப அழகாக நமக்கு விவரித்து காண்பித்திருக்கிறார். எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணியிருக்கார். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் அவர் சம்மரைஸ் பண்ணிட்டார். ஆண்டவர் எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னதுக்கான அர்த்தம் அதை சொல்லி நம்ம கடைசிக்கு போயிடுவோம், முடிச்சிருவோன்னு ஒரு 5 நிமிடங்கள். என்ன அப்படின்னா, தனக்கு பிதாவானவர் என்ன கொடுத்தாரோ அதை எல்லாத்தையும் முடிச்சிட்டார். அல்லேலூயா. நான் ஒரு ஆலயத்தில் ஒரு வேலையை நான் ஒருத்தர் கொடுக்குறேன்னா அந்த வேலையை கரெக்டாக என்ன செய்யணும், முடிக்கணும். அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி, உத்தரவாதம், பொறுப்பு. கேள்வி கேட்கக்கூடாது. என்ன இதை நாம பண்ணணுமா? பிதாவானவர் அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவானவர்கிட்ட அப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ்லாம் வைக்கல. ஆண்டவரே, நீர் கொடுத்த எல்லாவற்றையும் நான் சரியாக முடிச்சிருக்கிறேன் ஆண்டவரே. பிரதர் மேற்கோள் காட்டின அந்த யாத்திராகமத்தினுடைய விஷயங்களை கவனிக்கும் போது எனக்கு இன்னும் சில ஞாபகங்கள் வந்துருச்சு. என்னன்னா, நோவா வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு, ஆண்டவரே என் ப்ராஜெக்டை முடிச்சிட்டேன், வாட் ஷால் ஐ டூ நெக்ஸ்ட்? என் வேலை, எனக்கு கொடுத்த வேலையை நான் முடிச்சிட்டேன். ஆசரிப்பு கூடாரத்தை மோசேட்ட கொடுக்குறாரு, முடிச்சுட்டு வாட் ஐ டூ நெக்ஸ்ட்? நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே? நான் என்ன பண்ணணும்? என் வேலையை முடிச்சிருக்கிறேன். அப்போ ஒவ்வொருத்தரும் யோசுவாவுக்கிட்ட கர்த்தர் கொடுக்குறாரு, எப்பா நீ போய் கானானுக்குள்ளே போய் எல்லா கோத்திரங்களுக்கும் இடத்த பிரித்து கொடுத்துறியா? பிரித்து கொடுத்துட்டார், வேலையை முடிக்கிறார். அப்போ பரிசுத்தவான்கள் தேவன் தங்களுக்கு கொடுத்த அந்த வேலையை உத்தரவாதத்தோட, அதைத்தான் ஆண்டவர் இங்கே மேற்கோள் காட்டுறாரு. பிதாவே, எல்லாம் முடிந்தது. எனக்கு இந்த 33.5 ஆண்டுகளில் 3.5 ஆண்டுகள் ஊழியம், இந்த 3.5 ஆண்டுகள் ஊழியத்தில் எனக்கு என்னென்னலாம் கொடுத்தீங்களோ எவ்ரிதிங் எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பரிபூர்ணமாக. அன்பானவர்களே, நாம் தேவன் அதை தான் செய்ய விரும்புகிறார். நீங்கள் கொஞ்சம் யோசிங்க, இந்த ஆலயத்தில் கர்த்தர் என்னை வச்சிருக்கிறதான நோக்கம் என்ன? நான் அதை கரெக்டாக செய்கிறேன்னா, நான் பரிபூர்ணமாக அதை முடிச்சிருக்கிறேன்னா, எனக்கு கொடுக்கப்படுகிற சின்ன வேலையாயினும் பெரிய வேலையாயினும் எதுவாயினும் அதை நான் சரியாக செய்கிறேன்னா? எங்க பிரசங்கம் பண்ணுறதுக்கு மாத்திரம் இல்லைங்க புல்பீட்டு, புரியுதுங்களா?
எல்லா விஷயத்துக்கும், எல்லா காரியத்துக்கும். இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு விஷயமும் நம்ம செய்யும் பொழுதும் அதுவும் கர்த்தருடைய ஊழியம்தான். ஏலிக்கு கீழே வேலை செஞ்சதான சின்ன குழந்தைகளை கொண்டு போய் விடப்பட்ட சாமுவேல் தீர்க்கதரிசியாய் கொண்டு போய் எங்க சேர்க்கப்படலை, பணிவிடைக்காரனாய் சேர்க்கப்பட்டான். ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் யாராகிலும் முதன்மையா இருக்க விரும்புனீங்கன்னா, நான் தான் அந்த சர்ச்சில் பெரிய ஆளாக இருக்கணும், நான் தான் எல்லாம் செய்யணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா முதல்ல என்னவா இருங்கன்னு சொல்றாரு. இது நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. ஆகவே நாம அதை நம்ம செய்யணும். அப்போ எல்லாம் முடியுது. எனக்கு கொடுக்கப்படுகிற சிறுவர் ஊழியம், வாலிபர் ஊழியம், இசை வாசிக்கிறது, இதை எடுத்து வைக்கிறது, கூட்டுறது, சேர் போடுறது, இதெல்லாம் ஊழியம். இதெல்லாம் ஊழியம். இதெல்லாம் வேலைன்னு நினச்சிக்கிறீங்க, இதெல்லாம் ஊழியம். அருமையானவர்களே, இதை நீங்கள் செய்து பாருங்க, உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இறுதியாக கடைசி வார்த்தை என்ன வார்த்தை ஞாபகம் இருக்கா? யாராவது சொல்லுங்க. கடைசி பூ என்ன பூ? ஒப்புவிப்பு. கடைசி பூ ஒப்புவிப்பு. என் ஆவியை உம் கைகளில் ஒப்புவிக்கிறேன். லூக்கா 23:46 சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆண்டவருடைய இறுதி வார்த்தை, கடைசி வார்த்தை. அன்பானவர்களே, தாவீது கூட இந்த ஒரு வார்த்தையை சொல்றாரு. சங்கீதம் 31:5 உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியவரனாகிய யெகோவா தேவனே நீர் என்னை மீட்டு கொண்டீர். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். இவ்வளவு பெரிய கிறிஸ்து, he performed a wonderful miracle for the people of God. ஜனங்களுக்காக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தவர். கல்லறைக்கு முன்னாடி போய் பெத்தானியாவிலே 4 நாளைக்கு முன்னாடி புதைச்சி நாற்றம் எடுக்கிற சரீரத்தை கொண்டு போய் அங்க வச்சிருக்கிறாங்க. கல்ல புரட்டியா நீ அப்படின்னு புரட்ட சொல்லி உரத்த சத்தமாய் லாசருவை வெளியில வான்னு வந்துட்டான். கட்ட விழுத்து விடுங்கள் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய மிரக்கிள். குஷ்டரோகியாய் வருகிறார்கள், அற்புதங்கள் நடக்கிறது. கண்ணு தெரியாத வர்றான், குருடர்கள் வருகிறார்கள், பார்வையடைகிறார்கள். பெரும்பாடு உள்ள ஸ்திரீ பார்வையடைகிறாள். கை சூம்பினவன் வர்றான், சுகம் பெறுகிறான். கூனி நிமிர எவ்வளவேன்னு நிமிரக்கூடாத கூனி சுகமடைகிறாள். ஆண்டவர் செய்யாத அற்புதம் என்ன? நாயின் ஒரு விதவை வாசல்ல, ஊர் வாசல்ல நின்று பையன் இறந்து போயிட்டான்னு புதைக்கிறதுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் பார்த்தார், என்னப்பா கொண்டு வரீங்க? ஒரே மகங்க, விதவை, யாரும் இல்லைங்க, செத்து போயிட்டாங்க. இப்போ வாசல்ல கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு யாரும் இல்லை, ஊர் மட்டும்தான், உறவுக்காரங்க ஒருத்தரும் இல்லை, இப்போ ஆதரவு தெரிவிக்க யாரும் இல்லை. அதனால ஊருக்காரங்கெல்லாம் சேர்ந்து பொதுநலன் கருதி கொண்டு போய் இந்த சரீரத்தை புதைக்கிறதுக்காக அப்படி ஐயா நீ முதல்ல கீழே வை. பாடையை தொட்டார், வாலிபன் எழுந்து நின்றான். விதவியின் கையிலே தன் மகனை உயிரோடு ஒப்படைத்து நீ போய் சந்தோஷமா வாழ் என்று சொல்லி ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதி கொடுத்தார். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய ஆண்டவர். எதுக்கு இவ்வளவு விஷயம் சொல்றேன்னா, அவர் கடைசியா சொன்ன வார்த்தை, என் ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்புவிப்பு, சரணடைகிற அனுபவம், சரண்டரிங் ஆர் லைஃப் டு காட். அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. கல்யாணம் ஆகுது இல்ல, திருமணம் மன்றம் இல்ல, அந்த பந்தம் எப்படிப்பட்ட பந்தம் தெரியுமா? என் சரீரத்தை நான் உனக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என் சரீரத்தை நீ ஆண்டுகொள். உனக்கு எல்லா மேன்மையும் இந்த சரீரத்தினால நான் உனக்கு கொடுப்பேன். அது ஒரு பெரிய ஒப்பந்தம், ஒப்புவிப்பு, ஒரு சரணடைகிற அனுபவம். மனைவியா இருக்கட்டும், புருஷனா இருக்கட்டும், 2 பேரும் இதுல எங்க ஃபெயில் ஆகுதோ அந்த குடும்பம் வாழாது. அவ்வளவுதான். பிரச்சனை தான், போராட்டம் தான். அனுதினமும் சிலுவையில் பிரதர் சொன்னார்ல 9 இன்ச்சு ஆணி அடிச்சாங்கன்னு, அது டெய்லி அடிக்கப்படும். இயேசுவுக்கு ஒரு முறை தான். ஆனா இதெல்லாம் யாருக்கு கீழ்ப்படியிலையோ அவங்களுக்கு
டெய்லி அடிக்கப்படும். நெத்தியில் கூட வச்சு அடிப்பாங்க. அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது, காப்பாற்ற வழி இல்லை. நாம் சரணடைகிற அனுபவம். அன்பானவர்களே, அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் 7வது அதிகாரம் 59 வாசிக்க வேணாம், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 7:59 புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சொல்லுது, ஸ்தேவானை கல்லெறிஞ்சு கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. கொண்டுகிட்டு இருக்கும் போது அன்பியானவர்களே, அவன் சொல்றான், வானம் திறந்திருக்கிறது. அப்படி பார்த்துட்டு, ஆண்டவரே இயேசுவே, என் ஆவியை உம்முடைய கைகளில். நீங்களும் நானும் சொல்லுவோமா, டேய் எரியாதீங்கடா, மூஞ்சில் எல்லாம் படுது, மூக்கு உடஞ்சிருச்சுடா, நெத்தியில் பட்டுருச்சு, ரத்தம் வருது, காயமாயிருச்சு, என்னால் தாங்க முடியல, துடிப்போம். சந்தோஷமா சொல்றான், ஆண்டவரே இவங்கள்ட்ட தப்ப முடியாது, இவங்க கொல்ல போறாங்க, நான் சாக போறேன், அடுத்த செகண்ட் உம்மோட இருக்க போறேன், என் ஆவியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அன்பானவர்களே, 3 விஷயம் சீக்கிரமா சொல்லிடுறேன். சங்கீதம் 37:5, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் கடைசி நேரத்தில் என் ஆவியை பிதாவுக்கு உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னா, அவர் சரண்டர் பண்றாரு. என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படிங்கிறாரு. என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க தான் இந்த வேலையை செய்ய அனுப்புனீங்க. 33 வருஷம் நான் இந்த பூமியில் மனித அவதாரத்தில் இருந்திருக்கிறேன். எப்படி ஆவியில் இருந்தேனோ அதே போல மனித அவதாரத்திலும் இருந்தேன். மனிதனுக்கு உள்ள சரீரமும் எனக்கு இருந்தது, எல்லாம் இருந்தது. இப்ப கடைசி நிமிடம் வந்துருச்சு, என் ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன். உங்க வழியை கர்த்தருக்கு ஒப்புவிங்க. இந்த சங்கீத வாசிங்கள 37:5 என்ன சொல்லுது? ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அல்லேலூயா. உங்க வழியை கர்த்தருக்கு ஒப்புவிங்க, ஒப்பு கொடுத்துருங்க, சரணடைஞ்சிருங்க. நீங்க ஒரு வழியை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அந்த வழி தான் கரெக்ட்ன்ட்டு ஓடாதீங்க. இந்த தவறெல்லாம் நான் நிறைய பண்ணியிருக்கிறேன். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு, ஆமா, இறுக்கி பிடிச்ச நாட்கள்லாம் இருக்கு. இப்பதான் புத்தி தெளிஞ்சு, இப்பதான் 2 ஆண்டவர் கொடுத்து சரி பண்ணி உக்காந்த பிறகுதான் அப்படியே இந்த மயக்கம் அடிச்சு நிதானம் வரும் பாருங்க. அப்போதான் புத்தி தெளியுது, அப்போதான் விளங்குது, ஓ நம்ம இஷ்டத்துக்கு வழி போயிருக்கிறோம், நம்ம பாட்டுக்கு குருட்டாம் பாக்கில் அடிச்சிருக்கிறோம். ஆண்டவரே அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. இனி நீங்க என்ன வழியில நடத்துறீங்களோ நடத்துங்க. வாழ்வானாலும் சரி, சாவானாலும் சரி, அதுல போவோம். வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. 2வது நீதிமொழிகள் 16:3 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. சரண்டர் யுவர் பாத் டு காட். ஆண்டவர் உங்களை வழி நடத்தும்படி உங்களுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிங்க. இப்ப நீதிமொழிகள் 16:3 சொல்லுது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு, அந்த வசனத்தை வாசிங்க, ஒப்புவி. அங்க சொல்றாரு, உன் காரியம் வாய்க்கணும்னா உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. உன் செய்கைகள் யோசனைகள் உறுதிப்படணும்னா உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்ம பாட்டுக்கு ஒன்று செஞ்சு விட்டு அதுக்கப்புறம் கர்த்தாவே மன்னிங்க, கொண்டு போய் போட்டேன், எல்லாம் கொண்டு போயிட்டாங்க. நீ கொண்டு போய் போடுறதுக்கு முன்னாடி கர்த்தாவே நான் அதை செய்யட்டுமா? ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு இடம் வாங்கிறதுக்கு முன்னாடி கூட ஆண்டவர் சொல்றாரு, நீ முதல்ல போ, அந்த இடத்த பாரு, தண்ணி வசதி இருக்கா, காற்றோட்ட வசதி இருக்கா, அந்த மண் எப்படிப்பட்ட மண்ணு நீ யோசி. போர் போட்டா என்ன படுது, என்ன விதமான தண்ணி வரும் பாரு, நிதானமா பாரு, அக்கம் பக்கத்தில் எப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்காங்க பாரு. நீ பாட்டுக்கு ஒன்றை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே குத்துறான், இங்கே அடிக்கிறான், இங்கே பெரட்டுறான், இங்கே நாறுது, இங்கே சரியில்லை, ஐயோ ஒன்று சகிக்க முடியலைங்க அப்படின்னு நம்ம காரணம் என்னன்னா, நாம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு தானே ஜெபிக்கிறோம். ஜெபிச்சுட்டு ஜெயிக்கிறது இல்லை, நம்ம செய்கிறது இல்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீ பொண்ணோ மாப்பிள்ளையோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிடு. இல்லைன்னா வாழ்நாள் பூரா அதுக்காகவே ஜெபம் பண்ணுற மாதிரி ஆயிரும். வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிடு. அப்புறம்
அந்த 10 போடுறதுக்காகவே நீ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அன்பானவர், இதெல்லாம் விளையாட்டு இல்லை, சீரியஸ். எரேமியா 49:11 சொல்லுது, உன் பிள்ளைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. ஹல்லேலூயா. அப்ப உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, காரியம் வாய்க்கும். அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, உன் யோசனைகள் உறுதிப்படும். மூன்றாவது எரேமியா 49:11 சொல்றாரு, உன் பிள்ளைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. அருமையானவர்களே, உனக்கு அவர்கள் குமாரர்கள் குமாரத்திகள், மாற்று கருத்து அல்ல. ஆனா எல்லாத்துக்கும் மேல அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் வளர்க்க வேண்டும் என்கிற ஒரு பொறுப்பை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். களவாணி பயலாவும் மோசமான ஆளாவும் இந்த சமுதாயத்தில் சரியில்லாத பிள்ளையாவும் வளர்த்தப்படாது. நல்ல யோசனை பண்ணி பாருங்க. உன் பேச்சவே உன் பிள்ளை கேட்கலன்னா கர்த்தருடைய பேச்சை எப்படி அவன் கேட்பான்? செவுட்டில் அடிக்கணும்ல. அப்ப ஆண்டவர் சொல்ற, உன் பிள்ளைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. வாசிங்க அந்த வசனத்தை, எரேமியா 49:11. ஒப்புவி. ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை உயிரோடே காப்பாற்றுவேன். நம்ம பிள்ளைகள் நம்ம சொத்து சேர்த்து வைக்கிறதுனால நம்ம பிள்ளைகள் வாழ்ந்துட மாட்டாங்க, நல்லா நினைச்சுக்கோங்க. நம்ம நல்ல ஆகாரம் வாங்கி கொடுக்கறதுனால நம்ம பிள்ளைகள் நல்லா வந்துருவாங்க. நல்ல என் பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு நல்லா வந்துருவாங்க. என் பிள்ளைகளுக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது, அதனால நல்லா வந்துருவாங்க. அப்படியெல்லாம் மூட நம்பிக்கை கொள்ளாதீர்கள். இதெல்லாம் உலகத்துக்கு வேணா பொருந்தலாம். ஆனா கர்த்தருக்கு உரிய வார்த்தை என்ன தெரியுமா? உன் பிள்ளைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. உன் பிள்ளைகள் கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் போது அவரே அவர்களை நடத்துவார், அவர்களை காப்பாற்றுவார். எல்லா தீமைக்கு விக்கனத்துக்கும் உலகத்தின் காரியங்களுக்கும் ஆண்டவர் காப்பாற்றுவார். அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்றார், என் ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் நம்ம லைஃப் ஆண்டவருக்கு முன்னாடி சரண்டர் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா. நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த 7 வார்த்தைகளை இந்த நாளில் தியானிக்க ஆமேன் கொடுத்த தயவுக்கா. எத்தனையோ வேலைகள் உண்டு, பொறுப்புகள் உண்டு, கமிட்மெண்ட் உண்டு.